हे जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभुपाद महाराज करुणम, என் குருநாதர் கருணம் தொடர்ந்து வந்து வெளிக்கிழமை பண்ணிப்போம். கிளாஸ் வந்தபடி அனைத்து போதுக்கும் அடியானுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. அடுத்து வந்தபடி பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ईशानी माता हरे कृष्णा. हेमेंद्र प्रभु, लॉन्ग टाइम नो सी, वेलकम बैक प्रभु. हरे कृष्णा हरे कृष्णा. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மங்களகரமான நாள். இன்னைக்கு வந்து என்ன நாள்? இன்னைக்கு அஸ்வினி மாதாஜி ஹரே கிருஷ்ணா வந்திருக்கீங்களா? ஓ, லாங் டைம் नो सी மாதாஜி. ஹவாய் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகே, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன நாள்? ஏகாதசி. ஏகாதசி பேர் என்ன? வைகுண்ட ஏகாதசி சொல்லாதீங்க. ஒரு வந்து கௌடிய வைஷ்ணவத்துல என்னோட ஏகாதசி பேர் என்னது? புத்திரட ஏகாதசி. ஓகே, அப்ப அதனால இன்னைக்கு வந்து முன்னோட விஷயம் என்னன்னா வைகுண்ட ஏகாதசி. ஓகே, நாளைக்கு வந்து ஒரு நம்ம வைஷ்ணவ கௌடிய வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தருடைய ஒரு தினம், மனித தினம். ஜெகதீச பண்டிட் அவருடைய மனித தினம் இன்னைக்கு. ஓகே, அதனால வந்து ரொம்ப மங்களகரமான நாள். இன்னைக்கு நம்ம வந்து முழுக்க நம்ம வந்து நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்க போகிறோம். நான் என்ன பேச போகிறேன் நான் முதல் ஒரு இது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வைகுண்ட ஏகாதசி பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஏகாதசினா என்ன, ஃபர்ஸ்ட் ஏகாதசி என்ன, ஏகாதசி எப்படி வரப்பட்டுச்சு, ஏகாதசி கதை என்ன, தென் அப்புறம் செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே ப்ரோ. அப்போ இன்னைக்கு வந்து ஏகாதசி பற்றி பேச போகிறோம். தென் அது எதனால கதை வந்துச்சு, தென் அதுக்கப்புறம் வந்து வைகுண்ட ஏகாதசி ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹரே கிருஷ்ணா இல்லாதவங்க கூட ஏன் கொண்டாடுறாங்க, ஏன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு, அதை போய் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? என்னால் முடிஞ்சிருக்கோம் அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே என்னாலும் சொல்ல பார்க்குறேன். ஓகே, 1 மணி நேரத்துக்குள்ளே. இப்போ யாருக்கு வந்து ஏகாதசி வந்து ஏகாதசி கதைகள் வந்து தெரியும்? அந்திவாதி அப்புறம் ஓகே. வேற ஓகே, மோஸ்ட் ஆஃப் டிவோட்டிக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. ஓகே, அதனால தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து ஏகாதசி என்றால் என்ன? வாட் மீன் ஏகாதசி? ஏகாதசி என்றால் என்ன? ஹேமேந்திரா பிரபு. 16 நாள். வெரி குட். ஓகே, நான் பல வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். யாராச்சும் அந்த நாளை வந்து ஃபுல்லாக சொல்ல முடியுமா? 1ஆவது நாள்லேருந்து 15ஆவது நாள் வரைக்கும் எழுதி வச்சுருக்கீங்களா? எங்கே இருக்கும் நோட்ஸ்? எங்கே இருக்கும்? மொத்தம் சினி க்ளோஸ்னா நோட்ஸ் இருக்கு. எங்கே நோட்ஸ் எங்கே இருக்குங்க? எழுதுங்க. அவர் 12ஆம் மாதம் பரிசு கிடைக்காது, எல்லாம் கட்டு. ஓகே, யார் சொல்லுங்க வரிசையா? பல வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். தனிபதி. ஓகே, வெரி குட். முதல் நாள் பிரதிபை. ரெண்டாவது த்விதியை. மூணாவது திருத்தியை. 4வது சதுர்த்தி. வெரி குட். 5வது பஞ்சமி. 6வது சஷ்டி. அந்த முருகருக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சஷ்டியில தான் வரும். கண்ணு சஷ்டி, விரதம் எல்லாம் சஷ்டி. 6. ஓகே, 7 சப்தமி. ஓகே, சப்தம்னா 7, அதனால வந்து 7 சப்தங்கள் ராகங்கள் எல்லாம் 7. ஓகே, அடுத்து நம்ம 8. அஷ்டமி. அஷ்டமி வந்து 8 அஷ்டமி திதி அந்த மாதிரி அஷ்டமினா எல்லாமே 8. ஓகே, அடுத்து 9வது நவமி. ராமனோடது பார்த்தீங்கன்னா ராம நவமி எல்லாம் நவமியில் வரும். ஓகே, 10 மாதிரி. தசமி. தசம்னா 10, தச அவதாரம். அப்புறம் வந்து தசம்னா வந்து 10 தசமி. ஓகே, அடுத்து 11 ஏகாதசி. ஏகானா வந்து 1 ஏகா. ஓகேவா? எழுதுங்க, வந்து அடுத்து தூக்கல் போட்டு எழுதுங்க. ஏகாதசி வந்து என்னன்னா ஏகானா வந்து 1. ஓகேவா? ஏகாதசி. தசம்னா 10, 10 + 1 11. அதாவது ஏகாதசி. 12 துவாதசி. ஓகே, 13 திரியோதசி. ஓகே, வெரி குட். 14 சதுர்தசி. ஓகேவா? அது சதுர்த்தி, இங்க தசியும் போட்டுருங்க. ஓகேவா? தசினா சதுர்தசினா 14. ஓகே, அடுத்து 15 வருது பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை. அது 2ஆக பிரிக்கப்படும். ஒன்று வந்து என்னது சுக்ல பட்சம், ஒன்று வந்து
கிருஷ்ணபக்ஷம். சுக்லபக்ஷம்னா வந்து என்னதுன்னா வளர்ப்பிறை, வளர்ந்துட அந்த நிலா வந்து வளர்ந்துதான் சுக்லபக்ஷம். ஓகே, கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை, தேனிதே வரும், கரெக்டாக வரும். கிருஷ்ணபக்ஷம் தேனிதே வரும். மாதத்துல வந்து 2 ஏகாதசி வரும். ஒன்று சுக்லபக்ஷ ஏகாதசி, ஒன்று வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. நல்லா இந்த டீட்டெயிலாக கேட்டால் தான் உங்களுக்கு வந்து நான் அடுத்து என்னென்னு சொல்ல முடியும். சத்ருடா அம்மா கடை போயிருங்க, அங்கே உட்காந்துருங்க அப்படி சொல்லலாம். ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது அமாவாசை அண்ட் பௌர்ணமி. அமாவாசை வர்றது வந்து என்ன பட்சம்? தனமதி கிருஷ்ணபக்ஷம். பௌர்ணமி சுக்லபக்ஷம். அப்ப இன்னைக்கு ஏகாதசி என்ன பட்சம்? சாத்வி கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷம். ஓகே, வளர்ப்பு தான் முதல் ஏகாதசி ப்ரோ, வருஷம் ஆரம்பிச்சு முதல் ஏகாதசி. ஓகே, அப்ப வந்து வளர்ப்பு. ஓகே, 2 இது இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். மாசத்துல 2 ஏகாதசி, மொத்த வருஷத்துல 24 ஏகாதசி இருக்கு. ஓகே, ஏகாதசி வந்து 11 நாள் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களாக இந்த ஏகாதசி வந்து வந்து பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, விரதங்களில் நான் ஏகாதசி. எவ்வளவு வகையான விரதங்கள் இருந்தாலும் நிறைய விரதங்கள் இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில், எஸ்பெஷலி இந்தியாவில் நிறைய விரதம் எடுப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி விரதம் எடுப்பாங்க. அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்காகவே விருதுகள் நிறைய இருக்கு இந்தியாவில் இருக்கு. நீங்க வந்து மேல் மருவத்தூர்லாம் நீங்க போனீங்க வச்சீங்களா, மேல் மருவத்தூர் போயிருக்கீங்களா? யாரும் சோப்புகள் போட முடியும், எல்லாம் அம்பாலோடைய சன்னிதான் தாங்க. நிறைய மேல் மருவத்தூர் எல்லாம் ஃபுல்லா சோப்புகள் சட்டை நடிப்பாங்க. எல்லாம் மேல் மருவத்தூர் போனீங்கன்னா ஹஸ்பண்டுக்குன்னு ஃபுல்லா வந்து எல்லா மாதாஜியும் விரதம் எடுப்பாங்க. மண் சூறு சாப்பிட்றது, அப்புறம் எல்லாம் என்னென்னமோ. அப்புறம் வந்து கணவன் நல்லா இருக்கணும். ஆனா ஒரு மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் எந்த விரதம் எடுத்து நான் பார்த்ததில்லை. என்ன சரி கழிவுறது அப்படி விரதங்கள் இருக்கு. அப்புறம் வந்து அடுத்த வகையான விரதங்கள் பார்த்தீங்கன்னா விரதங்கள் பல வகை. அடுத்த விரதம் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியக்காக விரதம் எடுக்கிறது இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து சரியா இல்லைன்னா அதுக்கு ஒரு விரதம் எடுக்கிறது இருக்கு. அப்புறம் சில சமயத்தில் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து தவறுகள் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து போக்குறதுக்கு விரதங்கள் எடுக்கிறது இருக்கு. அடுத்து வந்து ஜோசியக்காரர் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போட்டு போயிடுவாரு வருஷம் போகிறதுன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பெரிய கண்டா இருக்குன்னு அப்படி இத்தனை நாள் நீங்க விரதம் இருக்குன்னா அசைவம் சாப்பிட கூட விரதம் எடுப்பாங்க. அந்த விரதம் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விரதங்கள் வந்து பல வகைப்படும். ஓகேவா? சில விரதங்கள் வந்து உள் நோக்கத்துக்காக இருக்குது, சில விரதங்கள் வந்து பலனை எதிர்பார்த்தது. இந்த மாதிரி பல விரதங்கள் வந்து பல வகைப்படும். அதெல்லாம் தவறு கிடையாது, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா விரதங்களில் டாப்மோஸ்ட் விரதம், தலையாய விரதம் அது என்னன்னா ஏகாதசி விரதம். இது சாட்சாத் பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்காரு, விரதங்களில் நான் ஏகாதசி. ஓகே, அப்ப அந்த விரதங்கள் ஏகாதசி வந்து டாப் மோஸ்ட்னால அந்த விரதங்கள் வந்து யார் வந்து எப்போ யார் வந்து அது வந்து எடுப்பாங்க? விரதங்கள் இந்த ஏகாதசி விரதம் யார் மோஸ்ட்லி எடுப்பாங்க? பக்தர்கள் எடுப்பாங்க. வெரி குட். ஓகேவா? நான் என்னோட அனுபவம் சொல்றேன். நான் ஹரே கிருஷ்ணாக்கு வந்த புதுசு, அப்போ ஃப்ரெஷ்ஷான பீஸ். நான் அப்போதான் அப்போ வந்து எல்லாரும் வந்து ஏகாதசி விரதம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ஏதோ கொஞ்சம் அந்த இது இருக்கிறதுனால அந்த கண்ணு முழிக்காம இருப்பாங்க வைகுண்ட ஏகாதசி, அந்த விரதம் தான் போகணும் சொல்லிட்டு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் 12 மணிக்கு கண்ணு முழிக்காம இருந்தேன். அப்புறம் வந்து அதுக்கு மேல போகல, அப்புறம் தூங்கிட்டேன். அப்போ சரி அப்புறம் எடுத்து முடிச்சாச்சு, ஏதோ நல்லதா செஞ்சாச்சு, இதோட அப்போ பார்த்துக்கலாம். அப்புறம் ஒன்றும் ஒரு 15 நாள் சொன்னோன்னா பிரபு இந்த ஏகாதசி வருது, நாளைக்கு ஏகாதசி வருது எடுத்துக்கிறேன். சரி நானும் கேள்வி கேட்கல, எடுத்தாச்சு. திருப்பியும் முடிஞ்ச வரைக்கும் 12 மணி கண்ணு முழிப்போம் சொல்லி முடிச்சு எடுத்துட்டு நான் விட்டுட்டேன். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இது என்ன சொல்றேன்னா, சொல்லி கொடுக்கறவங்க கரெக்டா டீட்டெயிலா சொல்லி கொடுக்கணும். அதே சமயத்துல கேட்கற நம்மளும் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். கண்மூடித்தனமாவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுல 2 விஷயம் இருக்கு. நம்ம சைடு தவறு இருக்கு, அவங்க சைடு தவறு இருக்கு. அப்போ முடிஞ்சிச்சு. அவர் மறு மாசம் திருப்பி வந்து ஏகாதசி இருக்கணும். என்னன்னா எத்தனை நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுத்துருக்காங்க. அப்போதான் இது என்ன ஏகாதசின்னா நானும் 2 வாட்டி இருந்து கண்ணு முடிச்சிருந்தேன். இது என்னடா? அப்போதான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா நான் போய் கேட்டுருக்கணும். நம்ம வயதில் காய போடுறோம், அவங்க வயதில் காய போடுறாங்க.
அப்ப நம்ம இதுதான் நம்ம கேட்கணும். அப்ப நான் என்ன பண்ண கேட்டேன் எப்படின்னா, அப்ப சொன்னாங்க இல்ல ப்ரோ ஏகாதசி விரது வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த பொதுமக்களுக்கு தெரிஞ்சுது ஒன்னே ஒண்ணு. பட் வந்து ஏகாதசி மாசம் மாசம் 2 வருது. இது வரைக்கும் ஹரிகிருஷ்ண வந்த புதுசுல யாரு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு? யாருக்குமே இல்லையா? அதிகம் என் கட்சி மாதிரி நம்ம கட்சி வந்து எல்லாம் தெளிவா தான் இருக்கீங்க. ஓகே, வெரி குட். அப்போ வந்து என்னன்னா இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர் ஏற்படும். ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி வந்து வெறும் ஒரு ஏகாதசி மட்டும் கிடையாது. ஏகாதசி வந்து மாசத்துல 2 வருது. ஓகேவா? பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க, ஓகே, பக்தர்கள் மீன்ஸ் வந்து என்னன்னா பகவானை வழிபடக்கூடியவங்க. இல்ல பிரபு நான் புதுசாக வந்திருக்கேன், நான் எடுக்கலாமா? இல்ல பிரபு நான் வந்து இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கேன், எடுக்கலாமா? யாரெல்லாம் வந்து பகவானை வழிபடுறாங்களோ, பகவானுக்கு சேவை செய்யறாங்களோ, பூசா வந்தவங்க, அப்புறம் வந்து என்ன மாதிரி பூசா வந்தாலும் ஏகாதசி விரதத்தை வந்து எடுக்க ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். ஓகேவா? அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு ஒன்றும் ட்ரை பண்ணிருக்க கூடாது. ஏகாதசி விரதத்தை எடுக்கணும். ஓகே, அது ஏன் எடுக்கணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு பின்னாடி நான் சொல்றேன். நான் ஏகாதசி விரதத்தை எடுக்கணும். ஓகே, ஏகாதசி விரதத்தை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான விஷயங்கள் இருக்கு. என்னைக்குமே வந்து விரதங்களும் சரி, என்ன வகையான ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி, ஓகேவா? விரதங்கள் வந்து நம்ம ஹரிகிருஷ்ணன் நம்ம பல வகை விரதம் எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து ஏகாதசி விரதம் எடுக்கிறோம். ஓகேவா? அது போக ஒரு அவதாரம் தோன்றிய போது நம்ம விரதம் எடுக்கிறோம். அப்புறம் குருமார்கள் வரும்போது நம்ம விரதம் எடுக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன், பகவான் வரதுக்கு எப்படி விரதம் எடுக்கணும்? குரு வந்து அவதரிச்சாருன்னா அவருக்கு எப்படி விரதம் எடுக்கணும்? கை தூக்கி சொல்லணும். ஒரு ஆள் யாருன்னா சொல்ல பட வேண்டாம், கை தூக்கி. இப்ப பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அவதரிக்கிறாரு. ராமச்சந்திரமூர்த்தி விரதம் வந்து எத்தனை மணில எத்தனை மணிக்கு எடுக்கணும் சொல்லுங்க. ஈவினிங் வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும். ஏன் சாயந்தரம் எடுக்கணும்? வழிபடுறது பகவான் தான் வளர்ந்தாரு. அவர் பிறந்த டைம், அந்த பிறந்தது சாயந்தரம். அந்த சாயந்தரம் வரைக்கும் நம்ம 5 மணி வரைக்கும் நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தா டைம் பார்க்கணும். ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் விரதம் இருக்கணும். சரி, இப்போ விஷ்ணு ராமர் வந்து சாட்சாத் பகவான். ஓகே, அவர் வந்து என்ன தத்துவம்? சத்தம் வரும். பகவான் ராம விஷ்ணு தத்துவம். ஓகேவா? நான் திருப்பி சொல்றேன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் philosophy. பிலோசபிகள் புரியாம கண்மூடி தனமாக நம்ம கிருஷ்ண பக்தியை ஃபாலோ பண்ணோம்னா ஒரு கட்டத்துல போயிட்டு வண்டி போய் நின்றோம். ஓகே, பிலோசபிக்கல் ஏன் வந்து பகவத்கீதை பகவத்கீதை சொல்றாரு, தத்விதி பண்ணி பார்த்தீங்கன்னா பரிபிரஷ்ன சேவையா உபகாரி ஞானம் ஞான தத்துவ தர்ஷனா, தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஜென்ம கர்ம சாமி ஏவம் யோகி தத்துவதாக, தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ. ஏன் தத்துவம் புரிஞ்சு சொல்றாங்க? பிகாஸ் தத்துவம் புரிஞ்சாதான், பிலோசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எவ்வளவு வகையான எதிர்ப்புகள் வந்தாலும் பக்தி பாதையில நீங்க வந்து எதிர்நோக்க முடியும். நீங்க வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும். தத்துவம் புரியல சும்மா ஹாய் பாய் ஜாலியாக வந்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க காய்கறி சேவை செய்யும் போது இல்லைன்னா சாம்பார் இது குக்கிங் பண்ணும் போதோ இல்லை சேவை செய்யும் போதோ ஒரு மாதிரி ஏசுவாங்க இல்லை கூட இருக்கவங்க திடீர்னு ஏசுவாங்க. என்ன மாதிரி உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஒரு சொன்னா அப்படி வரும். ஏன் உங்களுக்கு வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அப்படி வரும். இப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்த என்ன பண்ணுவோம்? கிளாஸ் கட்டி வரமாட்டோம். ஏன் நம்ம உடனே கட் பண்ணுறோம் சொல்லுங்க? வாய் பாஸ் ஆகிடுவோம். ஏன் உடனே கட் பண்ணுவோம்? வரமாட்டாங்க. ஏன்? நம்ம என்ன ஆங்கார மூட ஆத்மா. என்னை நீ அடக்க பார்க்கிறியா, என்னை நீ அடக்கிடுவியா, அதனால கட்டு. அதனால நம்ம பந்த ஜீவாத்மா இருக்கு பூரா பூரா ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப ஆங்கார விமூடாத என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து என்னைக்கே வந்து நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் கீழேயோ இல்லை யாரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா நம்ம வந்து இதாயிருக்கும். அதனால நம்ம ஆங்கார விடுவோம். அதனால நம்ம கீழே இருக்கிறோம். ஆங்காரம் இல்லாத மக்கள் எங்க இருக்காங்க? மேல இருக்கிறாங்க. அந்த மேல இருக்கிற இடம் தான் பாத்தீங்கன்னா முதல் இடம் தான் என்னன்னா வைகுண்டம். ஓகேவா? அந்த வைகுண்டத்துக்கு எப்படி போகணும், அந்த வைகுண்டத்துக்கு எப்படி அடையணும் சொல்லக்கூடிய திதி தான் இந்த வைகுண்ட ஏகாதசி திதி. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்தாலும் பக்தர்களாக நம்ம செஞ்சாலும் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதனால ஏகாதசி விரதம் எடுத்தாலும் பலனை எதிர்பார்க்க கூடாது. இதை செஞ்சீங்கன்னா அது கிடைக்குமா? அது பலனை எதிர்பார்த்து செஞ்சா அது பேரு வியாபாரம்.
ஓகேவா? அதுக்கு பேரு கர்ம காண்டம். அதுக்கு வந்து நீங்க வந்து சம்பளம் வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் வேலை. அப்ப நீங்க அதுக்கு பணம் எதிர்பார்த்தீங்கன்னா அப்ப நீங்க துன்பப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம வந்து கர்ம காண்டம், ஞான காண்டம், அல்லது உபாசன காண்டம், பக்தி யோகம், பாமோஸ் பக்தி யோகத்துல வந்து நோ என்ன சொல்லுங்க, அந்த குடுக்கல் கிடையாது. வான்லி நம்ம கொடுக்கறது மட்டும் தான், எதிர்பார்ப்பு கிடையாது. அதனால நம்ம வந்து பிரஜா பக்தி ஃபாலோ பண்றோம். நம்ம எஸ்பெஷலி நம்மளுடைய கிருஷ்ண பக்தி இயக்கம் கௌடிதரா, நம்மளோட லைன் வந்து பிரஜா பக்தி. பிரஜானா என்ன அர்த்தம்? பிரஜா மீன்ஸ் என்னது? என் கூட்டாளி பிரஜா, அந்த பிரஜா இல்ல. பிரஜா என்னது? என்ன பண்ணுவோம்? பிரஜா மீன்ஸ் என்னது? பிரஜா பிரஜா பிருந்தாவனம். பிரஜா பூமினா பிருந்தாவனம். பிருந்தாவனம் எப்படி எதிர்பார்க்காம கொடுத்துட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி பக்தியை பிராக்டிஸ் பண்றது தான் வந்திருக்கும். ஓகேவா? பிசினஸ் பண்றது எதிர்பார்க்கறது கிடையாது. போஸ்ட் கூட எந்த விருதம் எடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, காம்பட் பாயிண்ட் முதல்ல விஷ்ணு தத்துவம். விஷ்ணு தத்துவத்துக்கு வந்து நம்ம வந்து விருதம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் பேசுறதுனா கொஞ்சம் கொண்ட தான் இருக்கும், பரவாயில்ல, இருந்தாலும் உண்மையை பேசி ஆகணும். ஓகேவா? சொல்றது என் கடமை. அது வந்து எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது, அது உங்க விஷயத்தில் இருக்கு. விஷ்ணு தத்துவத்துக்கு என்ன உணவு சாப்பிடணும்? ஏகாதசி உணவு சாப்பிடணும். ஏகாதசி உணவு சாப்பிடணும். யாரால விஷ்ணு தத்துவம்? பகவான் கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி, மகாபிரபு கௌர பூர்ணிமா, பிறகு வந்து நித்யானந்த பிரபு, அப்புறம் வந்து ராமர், நரசிங்கர், இவங்கெல்லாம் வரும்போது நம்ம வந்து ஏகாதசி சாப்பிடணும். அவங்க பிறக்கிற வரைக்கும் விரதம் இருந்துட்டு முடிஞ்ச சாப்பிடாம இருக்கிறது பெஸ்ட். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சிருக்கு ஏகாதசி விரதம் சாப்பிடணும். ஓகேவா? வயதை வந்து பாதியிலே தான் வச்சுக்கணும். முடிஞ்சிருக்கும் உங்க பசி எடுக்குதா, நீங்க நிறைய சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அப்படி பெட்டரா நீங்க எடுக்கணும்னா ஆச்சரிய சொல்லுவாங்க, நீங்க மறுவலை கிழங்கு, அதாவது இது என்ன சொல்லுவாங்க மேல என்ன சொல்லுவாங்க, உபி காயு, காயு அது உபி காயு தானே, உபி காயு. இந்த மாதிரி நீங்க வந்து மல்லிகை சாப்பிடலாம், அது டேட் சாப்பிடலாம், குருமா சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஏகாதசி வந்து எடுக்கணும். விஷ்ணு தத்துவம் இது நான் சொல்லல, ராமஜீவன் சொல்லல, ஆச்சாரிய சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப குருவோட வருது, புரோபாதரோட வருது, பக்தி சீதாந்தாங்க வருது. யாருமே இப்ப சொல்லி கொடுத்தது இல்லை. இப்ப நான் யாரையும் குறை சொல்ல, நான் நம்ம நிலையை மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்ப யாரையும் பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம். குருவோடைய புரோபாதர், அப்புறம் வந்து இந்த குரு பரவல. இப்ப நீங்க குரு எடுத்தீங்களா, உங்க குருவோடைய தோன்றி திந்துக்கு சேர்த்து பிறகு பிளஸ் புரோபாதர் ஆரம்பிச்சு ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் வரைக்கும் நீங்க கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் விரதம் எடுக்கணும். அது எப்படி நான் குருக்கு எப்படின்னா பாதி நாள் மட்டும் தான், அட்லீஸ்ட் வந்து 12:30 மணி வரைக்கும், 12 1 மணி வரைக்கும், திரி 1 மணி வரைக்கும். ஓகேவா? நீங்க பாத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹாஃப் டே உங்களால எவ்வளவு முடியும் எடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் குருவோட இதுக்கு பார்த்துட்டு இருக்கும். கேமரா வீடியோ இருக்கும், ஒரு செட் கரெக்டாக இருக்கா? ஓகே. அப்ப வந்து என்னன்னா குருவோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தானியம் சாப்பிடலாம் ஒரு அரை நாள். ஓகேவா? திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க, பிரசாதம் இருக்காமல் போயிட்டீங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து காலை சாப்பிட முடியல, நம்ம என்ன பண்ணுவோம்? மத்தியானம் வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வச்சுங்க. முதல் பிகினிங்க்கு ஸ்டார்டிங்க்கு திடீர்னு போகிறீங்க, என்னது சமைக்க முடியல உங்களால், எனக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க, எல்லாம் வேலைலாம் முடிஞ்சு சமைப்பீங்க ஒரு மத்தியானம். அந்த மாதிரி ஒரு அரை நாள் தான், ஒன்றும் நம்ம ஆயிட மாட்டோம். தோல் கரண்டி கீழே உழுதுறாரு. ஓகேவா? ஒரு ஹாஃப் டே. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு மூட்டை கூட அடிக்கலாம், அரிசி அடிக்கலாம், அரிசி சோறு சாம்பார் ஃபுல் மீல்ஸ் அடிக்கலாம். ஓகேவா? அது குருவுக்கு. விஷ்ணு தத்துவங்களுக்கு ஏகாதசி, அதாவது விரதங்களுக்கு குருக்கு வந்து இது. எஸ், சில இடத்துல வந்து அது வந்து தானியங்கள் இருக்கலாம். ஆனா உங்க வாயில யாரும் போட்டு திணிக்க முடியாதுல்ல. உங்க வாயில திறந்து யாரும் சாப்பிட்டு கொடுக்க முடியுமா? நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம்னு சொல்லி. ஓகே, அது வந்து அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்காக விதிமுறை இருக்கு. ஓகேவா? ஏன் பிரபு நம்ம தான் கிருஷ்ண பக்தி பண்றோமே, எதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் ரெகுலேஷன்? யாராச்சும் மனசுல கீழே வந்துச்சா? யாருக்கும் வரலையா? ஏன் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்? ஏன் எதுக்காக இப்போ ரூல்ஸ் ரெகுலேஷன்? அஸ்விமதி கமலாசி கேள்விப்போம், எதுக்கு இப்போ இவ்வளவு ரூல்ஸ்? பக்தி பண்ண போதுங்க, மனசு சுத்தம் வந்தா போதும். ஏன் மாதிரி
சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பிடிக்கிறேன். அதே உங்க சப்போர்ட் ஃபேன்ஸ் ஒரு பையன் மாட்டேன், இன்னும் கொஞ்சம் வாலி வந்துங்க. இல்ல எல்லாத்துக்கும் லோக்கல் விஷயத்துக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. கடவுள் கிட்ட போறோம் கண்டிப்பா இருக்கு. ஓகே, இது பொது கருத்து மாதிரி உங்க மனசுல என்ன இருக்கு அது சொல்லுங்க. ஏன் ரூல்ஸ் ரெகுலேஷன் நந்தியம் சயின்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். சரி, ஓகே. ஏமேட்டா பிரபு வாய் சோமா ரூல்ஸ் ரெகுலேஷன் மனசுல நிறைய அனாஹத்தம் இருக்கு, கிளியர் பண்ணணும். எஸ் பக்தி டெவலப் பண்ணணும். எஸ் ரெண்டு பேர் டேரக்ட் பண்ணுவோம். நமஸ்காரம் பண்ணுவோம். எஸ் ப்ரோ, வெரி குட். அதாவது நம்ம தான் ஆங்காரமான ஆத்மா வச்ச, நம்ம தான் வந்து யாருக்குமே வந்து பேச்சை கேட்க மாட்டோமே. நம்ம உண்மையிலே பேச்சை கேட்க மாட்டோம். பேச்சை கேட்கற மாதிரி நடிப்போம், பேச்சை உண்மையில கேட்க மாட்டோம். ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஆங்காரமோட ஆத்மா. அப்ப நம்மள ஆங்காரம் உடைக்கணும்னா நம்மள கம்ஃபர்டபுள் ஜோன் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இல்லை கம்ஃபர்டபுள் ஜோன் தமிழ் ஒரு வார்த்தை இருக்கும். என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஒரு சொகுசான ஒரு இதுலேயே ஒரு ரவுண்ட்லேயே இருந்திருப்போம். சொகுசான இதில் இருந்திருப்போம். காலையிலையும் அம்மா வந்து எழுப்பி விடுவா, சாப்பாடு கரெக்டாக வந்துடும், எல்லாம் கரெக்டாக நடக்கும். எங்கே என் ஸ்டாக்கிங் வந்து நிற்கும், எங்கே ஏன் இது எல்லாம் கரெக்டாக நிற்கும். அப்போ சொகுசாக இருக்கிறோம்ல, அப்போ ஆங்காரம் என்ன ஆகும், தலை தூக்கி நிற்கும் நம்மளுக்கு. ஓகேவா? கோபத்தை நம்ம யார்கிட்ட காட்டுவோம், யார் இழிச்ச வாங்க அவங்கள்ட்ட கோபத்தை காட்டுவோம். அதனால ஆங்காரம் ரிமோட்டாக நம்மலாம். எஸ், அம்மா வந்து ஒன்றும் கேட்க மாட்டா, அம்மாவோட கோபத்தை காட்டுறது. கம்பெனியில் இல்லை வியாபாரத்தில் ஒரு நம்மளோட கொஞ்சம் கீழே இருப்பான், அங்கே காட்ட முடியாது, இங்கே வந்து காட்டுது. அதனால நம்ம ஆங்கார விமோட இந்த கேரக்டர்லாம் வந்து ஆங்கார விமோடாத்மோட கேரக்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாமல் கம்ஃபர்டபுளாகவே இருந்துட்டுமா, நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனை உடைக்கணும். தேங்காய் உடைக்கிற மாதிரி ரெண்டுத்தையும் உடைச்சி காலி ஆக்கினாதான், நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே வந்தாதான், கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்தாதான் நம்ம பகவானை அடைய முடியும். அப்போ கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்தாதான் நம்மளோட அகங்காரம் குறையும். அதுக்காக தான் வந்து நம்மளை வந்து திருவுறதுக்கு சேனல் வந்து சரியாக வந்து திருவா பாருங்க, கரெக்டாக வந்துடும். கரெக்டாக இருந்தால் மாதிரி அப்போ கரெக்டாக வச்சோன்னா கரெக்டாக வந்துடும். அது மாதிரி சேனல் மாற்றணும் கரெக்டாக. இது வரைக்கும் இந்த உதாரணம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடுத்து போகலாம். ஏன்னா வந்து ஏன் இதை கிளியர் பண்ணனா, இவ்வளோ நிறைய பேசிட்டேன், கடைசியா ஏன் இவ்வளோ ரூல்ஸ் செயல்படுது. அதனால மின்னிக்க உடைச்சிடணும், தேங்காய் உடைக்காம உடைச்சிடணும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போகலாம். இப்போ கிளாஸுக்கு போகலாமா? எஸ், ஓகே. ஏகாதசி விரதம் வந்து ஏன் வந்து வந்துச்சுன்னா, முதல்ல வந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணு பகவான் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரர் வந்து சண்டை போடுறாரு. நான் சிம்பிளாகவே சொல்கிறேன், ஏன்னா நார்மலி வந்து அந்த கதை ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா நார்மலாக புரிஞ்சா போகும். அப்போ முராசுரா சொல்லக்கூடிய ஒரு அசுரர், ஒரு டிமாண்ட், அவர் என்ன பண்றாரு, தேவர்களை டெமி காட்ஸை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாரு, துன்புறுத்துறாரு. யார் லட்சம் பேர்? என்ன அசுரா? சொன்னீங்க அப்புறம் கேட்கணும் சொன்னா அப்புறம் தோக்கல் பண்ணணும். லட்சுமி ஓகேவா நோட் சொல்றீங்களா? ஓகே, வெரி குட். லட்சுமி கற்றுங்க. அசுரர் என்னது? முராசுரா அசுரர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து தேவர்களை டார்ச்சர் பண்றாரு. ஓகே, அப்ப தேவர்கள் டார்ச்சர் பண்ணும்போது அவங்க வந்து ஆப்வியஸா என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. பிரம்மதேவரே எங்களை காப்பாத்துங்க கேட்கறாங்க. பிரம்மதேவர் என்ன பண்றாரு, பிரம்மதேவர் வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், பிரம்மர் வந்து எப்படி பாரு, 6 தலையா? எப்படி ஒரு 2 தலை தான் பண்ணீங்களா? பிரம்மா எத்தனை தலை? நெக்ஸ்ட் வேல் 4 தலை. எத்தனை வேல் உங்க கதையில எத்தனை தலை? 7 தலையா? 1 தலையா? 4 தலை. இப்ப நீங்க 4 தலை சதுர்முக பிரம்மா. இந்த 4 தலை பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன வகையான ஜீவாத்மா? அவர் வந்து விஷ்ணு தத்துவமா, இல்ல அவர் தேவரா, இல்ல சாதாரண ஜீவாத்மாவா? தேவர்கள் இருக்காங்க, 33 தேவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ஜீவாத்மா கேட்டகரி தான்.
நம்மளும் ஜீவாத்மா கெட்ட கறி தான். ஆனா நம்மளுக்கும் அவங்க என்ன வித்தியாசம்னா, அவங்க வந்து நம்மளோட மேல் லோகத்துல இருக்கிறாங்க, ஓகேவா, நம்ம கீழ் லோகத்துல இருக்கிறோம், நடுவில் இருக்கிறோம். அதனாலதான் அந்த கெட்ட கறி மட்டும் தான் டிஃபரெண்ட். தவிர சாதாரண எறும்பு வரைக்கும் ஆரம்பிச்சு பிரம்மதேவர் வரைக்கும் இவங்க எல்லாமே என்னது, ஜீவாத்மா. ஜீவாத்மா ஒன்னொரு ஜீவாத்மாவை காப்பாற்ற முடியுமா? ஆன்மீக ரீதியை தவிர்த்து, உங்களுக்கு ஆன்மீக உபதேசம் தவிர்த்து மற்ற வகையில உங்களை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் ஜீவாத்மா என்னைக்குமே தன்னை காப்பாற்றணும்னா பரமாத்மா கிட்ட போயிட்டு முறையிடணும், பரமாத்மா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணணும். அப்ப நீங்க பாருங்க, எல்லா கதையிலும் பிரம்மதேவர் என்ன பண்ணுவாரு, அவர் காப்பாற்ற சொல்லிட்டு அவர் வந்து ஆயுதம் எடுத்து இறங்க மாட்டாரு, வெப்பன்ஸ் எடுத்து இறங்க மாட்டாரு. அவர் நேரம் போயிட்டு பார்க்கறதுல போய் நின்று பகவான் கிட்ட வந்து முறையிடுவார், பகவானை போய் பார்ப்பாரு, வைகுண்டத்துக்கு போவாரு. அப்ப அந்த மாதிரிதான் பகவான் கிட்ட, கிருஷ்ணன் கிட்ட வந்து இந்த மாதிரி முராசுர சொல்லக்கூடிய அசுரன் அவர் வந்து இந்த மாதிரி தேவர்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, தயவு செய்து பகவானே அவங்களை காத்தருள வேண்டும், அவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த முராசுரா என்ன பண்றாரு, அவருக்கு வந்து நிறைய வந்து வலிமை இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதைகளை வந்து பாத்தீங்கன்னா வில்லன் வருவாரு, அப்புறம் வந்து பகவான் சாவடிப்பாரு, இதுதானே பிரபு கதை. ஏன்னா எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, ஏன் பிரபு எல்லா கதையும் வந்து பேர் தான் டிஃப்ரெண்டா இருக்கு, ஓகேவா, பேர் தான் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா வந்து அந்த கதையோட சீக்வன்ஸ் பார்த்தா, அந்த கதையோட இது பார்த்தா என்ன ஒரு அர்த்தம் வர போறாரு, எங்க பகவான் வந்து ஏதோ ஒரு இதுல நிக்க போறாரு, எப்படியும் அந்த கதையை வந்து நீட்டா இருப்பீங்க, அப்புறம் கடைசியா வந்து பகவான் சாவடி தானே போறாரு, இதுல என்ன பிரபு இருக்கு அப்படிங்கிற கேட்டாங்க. இப்ப அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? the same pattern கமலதாரோ கதை சேம் pattern தானே. இரண்யகசிபு ஒரு அசுரன், பகவான் வந்து நரசிங்க அவதரித்தாரு, சாவடிச்சாரு. இரண்யாக்ஷன் ஒரு அசுரன், பகவான் வராக அவதரித்தாரு, சாவடிச்சாரு, ஓகேவா. நரகாசுரன் ஒரு அசுரன், பகவான் வந்து அவரை வந்து சாவடிச்சாரு. இப்ப இந்த கதைகள் வந்து பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்ன் தான். பட் ஏன் வந்து பகவான் இதை வந்து டிஃப்ரெண்டா செய்யறாரு? பாய் யார் செய்யறாரு? அது கேட்கணும், ஓகே, கேட்கணும் ஒரு காரணம், பகவான் கதைகளை கேட்கணும், அது அதனால வெரைட்டி கொடுக்குறாரு, ஓகே. வேற ஒன்னொரு காரணம், சொல்லுங்க சிமதி, வெரி குட் மதி. ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணி வந்துட்டீங்க, பர்ஃபெக்டான பதில் வேணும். ஓகே, பக்தர்களை காப்பதுக்காக வராரு, ஓகே. அவர் நினைச்சாலும் இந்த ரீலை செய்வார் நினைச்சு, அவர் ஒரு சொடக்க போட்டு அவர் பக்கத்தை காப்பாற்ற முடியுதா? அவர் பக்கத்தில் ஹார்ட் அட்டாக் இருக்காரு, மூச்சு போயிட்டு இருக்கு, அவர் நினைச்சானா அந்த ஹார்ட் அட்டாக் ஓகே ஆக முடியுதா? கரெக்டாக மாதிரி முடியுமா முடியாத மாதிரி? ஏன் சொல்லுங்க, சத்தமா எல்லாம் பண்ணணும். அம்மா சொல்றீங்களா? நான் கேட்டு வந்துடுறேன், சொல்லுங்க. வேற யாரும் சொல்லுவீங்க? நான் ஒண்ணு பேசணும் போரிங் அடிச்சோம், அதான். சொல்லுங்க வருவோம். இந்த முயற்சி அடியில இந்த முயற்சி இருக்கும். சொல்லுங்க பிரச்சனை. பகவான் ஆசைப்பட்டாரு சண்டை போடுறதுக்கு. பகவான் ஆசைப்படுறாரு சண்டை போடுறதுக்கு, ஓகே. முக்கியமான விஷயம், எல்லாமே காரணம், நல்ல காரணம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய பக்தர்களை, தன்னோட பக்தர்கள் தன்னை சுத்தி உள்ளவங்களை வந்து அவரோட சேவையில வந்து ஈடுபடுத்துறதுக்கு பகவான் ரொம்ப விருப்பம். இப்போ ஒரு லீலை செய்யறாரு, அதை பார்த்தீங்கன்னா பகவானுக்கு எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. அப்ப என்ன பண்றது, தன் பக்தர்கள் தான் அவர் செட் பண்றாரு. அதாவது ஜெயவிஜயன் தான் வந்து வராங்க சண்டை போறதுக்கு, வந்து அவங்க வந்து வேஷம் மாத்தி வராங்க. இரண்யகசிபு, ராவண, கும்பகர்ணன், தண்டவகரன், சிசுபாலனா, ஓகேவா. அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக இன்னும் பல வகையில வந்து பகவான் லீலை செய்யறாரு. அதனால எல்லா வகையான தன்னோட பக்தர்களை வந்து இந்த லீலையில வந்து பங்கெடுத்துக்குவாங்க. இப்ப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வராரு. இப்போ மகாபிரபு வரும்போது மகாபிரபு உண்டிய வராரு, நித்யானந்த பிரபு வராரு, அத்வைதாச்சாரியர் வராரு, முராரி குப்தா வராரு, எல்லாம் வராங்க. ஹனுமான் வந்து முராரி குப்தரா வராரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அத்வைதாச்சாரியர் வராரு. எல்லாத்தையும் அவரோட சேவை ஈடுபடுத்த முடியும். ஏன் அவர் சேவை ஈடுபடுத்துறாருன்னா, தன் பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும். இன்பம் எப்போ கிடைக்கும்? பகவான் சேவை இருக்கும்போது இன்பம் கிடைக்கும். அதுதான் மெயின் ஆழமான மோட்டிவ். அதனாலதான் எல்லா லீலைகளும் இப்ப நடக்குது. இப்ப முராசுரா கூட பாத்தீங்கன்னா அதுவும் பகவானுடைய ஒரு ஏற்பாடு தான். ஒரு அசுரத்து சொன்னா வர முடியாது. அவர் முராசுரா என்ன பண்றாரு, அவர் வந்து என்ன பண்றாரு, நிறைய சண்டை போறாரு. சண்டை போட்ட பிறகு பகவான் என்ன பண்றாரு, அந்த சண்டை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் காலம் ஓடுது. பிறகு பகவான் என்ன பண்றாரு, ஒரு குகைக்குள்ள போறாரு. அந்த குகைக்குள்ள போயிட்ட பிறகு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா,
பகவான் வந்து அந்த என்ன கோகைக்கு போறாங்கன்னா பத்ரிநாத். பத்ரிநாத் ஹேமாவதி கோகைன்னு சொல்லக்கூடிய கோகைக்குள்ள போறாரு. அந்த கோகைக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாரு, அவர் சயன கோலத்தை அந்த ஸ்லீப்பிங் அந்த படுத்து பாரு அந்த கோலத்தை போயிட்டு பகவான் விஷ்ணுவை படுத்துட்டாரு. அவர் படுத்துட்ட பிறகு என்ன நடக்குது, அங்க வந்து முராசுரா வந்து அந்த கோகைக்குள்ள தேடி உள்ள போறாரு. உள்ள போனோம்னு பார்த்தோம்னா பகவான் என்னடா படுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சரி இவரை வந்து சண்டை போடலாம்னு சொல்லி போகும்போது அவரோட பாடியில இருந்து ஒரு தேவதை, ஒரு பெண் தேவதை. ஓகே, என்ன தேவதை? பெண் தேவதை. புரியுதா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து வெளியே வந்தோடனே இவர் என்ன பண்றாரு, ரொம்பதானே இவர் என்னடா பண்ணிட போறாரு சொல்லிட்டு வெளியே போக சொல்லிட்டு அந்த சூழத்தை அடிக்க போறாரு இவரு, அந்த முராசுரா. என் மெயின் வில்லனே வந்து விஷ்ணு தான், நீ என்ன கூட்ட வரேன்னு எடுக்க போனாரு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒண்ணும் பண்ணல. அவங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்க, என்னன்னா சம்திங் வந்து அந்த ஹே அப்படி சம்திங் கத்தனாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. சம்திங் அவங்க பண்ணாங்க. அந்த முராசுரா அப்படியே ஃபுல்லா வந்து எரிஞ்சு போயிடு, ஃபுல்லா எரிஞ்சிட்டாரு. அப்ப என்ன நடக்குது, அவர் பகவான் வந்து தூங்கி எஞ்ச மாதிரி ஒரு ஆக்டிங் போறாரு. யாருக்கு சாப்பிடுச்சா? ஓ நீ தான் சாப்பிடுச்சியா? அப்ப வந்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன? எனக்கு பேர் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்றாரு, அந்த அவர் வந்து உனக்கு இன்றையிலேருந்து உனக்கு ஏகாதசி என்று எல்லாரும் வந்து உன்னை வந்து அழைப்பாங்க. பிகாஸ் அன்னைக்கு வந்து 11ஆம் நாள் உன்னை வந்து ஏகாதசி வந்து எல்லாரும் அழைப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் பேர் கொடுத்த பிறகு உன்னைய வந்து யார் வந்து இந்த நாள்ல வந்து விரதம் எடுத்து இந்த இதை வந்து உன்னை வந்து அணுகுறாங்களோ, உன்னை இது பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா வகையான பாவங்களும் வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் 2வது வரத்தை கொடுக்குறாரு. முதல் வரம் என்னது? முதல் வரம் என்னது? பேரு கொடுக்குறாரு, ஏகாதசி என்ற பேரு கொடுக்குறாரு. 2வது வரம் என்ன கொடுக்குறாரு? 2வது வரம் என்ன கொடுக்குறாரு? நீ இந்த உன்னை வந்து யார் இந்த நாள் வந்து உன்னை வந்து தரிசனம் பண்றாங்களோ, இது பண்றாங்களோ அவங்க வந்து எல்லாரும் வந்து பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, 3வது வந்து என்ன பண்ணாரு, இந்த ஏகாதசி டைம்ல யாராலும் உன்னை வந்து வழிபடுறாங்களோ 3வது என்ன கிடைக்குன்னா அவங்க எல்லாருக்கும் பக்தியில யார் வந்து கொஞ்சம் தடுமாற்றமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பக்தி வந்து டெவலப் ஆகும். ஏகாதசி விரதம் எடுக்கிறவங்க அவங்களுடைய பக்தியோட கிராஃப் வந்து மேலே ஏறும். அதனால பக்தி வந்து ஏறதுக்கு, பக்தி டெவலப் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம். ஓகே, அப்ப இந்த ஏகாதசி வந்து விரதங்களை வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து இந்த புராணம் சொல்லப்பட்டிருக்கு, யார் வந்து ஏகாதசி விரதம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 பிறவிகள்ல அவங்க செய்த பாவங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 100 பிறவிகள் அவங்க செய்த பாவங்கள் என்ன வகையான பாவங்கள் இருந்தாலும் அதெல்லாம் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இந்த ஏகாதசி விரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இப்ப தானியம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு வந்து வேற ஒரு இது இருக்கு. இப்ப வரைக்கும் தானியம் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த கதை வரல. உன்னை வந்து வழிபட்டானா, உன்னை வந்து இது பண்ணானா உனக்கு வந்து எல்லா வகை நன்மைகளும் அவங்களுக்கு நன்மை நடக்கும் தான். இப்ப என்ன பண்றாரு பகவான், இது வந்து வேற கதை. ஓகேவா? பகவானை வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, எல்லா தேவர்களும் எல்லாரும் வந்து அவங்க வந்து தரிசனம் எடுப்பாங்க. 33 கோடி தேவர்களும் வந்து பார்ப்பாங்க. நீங்க ஜெகநாதர் பாத்தீங்களா? ஜெகநாதருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் முகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? இப்ப ஜெகநாதருக்கும் பகவான் கிருஷ்ணர் இப்படி இருக்கிறது 2 பேரும் கிருஷ்ணர் தான். ஆனா ஜெகநாதருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள முகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஓகே, அவர் கண்ணு பெருசா இருக்கு, வாய் இதா இருக்கு, அதெல்லாம் தவிர்த்து ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்னது? கலர். ஓகே, கலர். ஓகே, கலர் அவருக்கு பகவான் கலர் தான் இருக்கும். முக்கியமான வித்தியாசம் கண்ணு பெருசா இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. வாய் இப்படி இருக்கு, அவர் வித்தியாசம் போட்டா ஓகே. அது தவிர்த்து முகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க கூட சத்தமா ஏதோ ஒரு பேபி கீழே கத்துது. ஜெகநாத கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்? சத்தம் சொல்ல முடியும். அவருக்கு புருவம் இருக்காது. கிருஷ்ணருக்கு புருவம் இருக்கும், ஜெகநாதருக்கு புருவம் இருக்காது. ஏன் புருவம் இருக்காது? டிவோட்டி பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, முக்கியமான காரணம் என்னன்னா இந்த தரிசனம்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு ஜெகநாத கோயில்ல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ராஜ வேஷம் போடுவாங்க. கோயில் நட சாத்தும் போது நம்ம எல்லாம் இங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சயன கோலத்துல வைப்பாங்க. தூங்க ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, சும்மா சாதாரண ட்ரெஸ் தான். ஆனா ஜெகநாத கோயில் அப்படி கிடையாது. அவருக்கு வந்து ராஜ வேஷம் போடுவாங்க, நைட்டு தான் போடுவாங்க, கதவு சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜ வேஷம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் அந்த பாண்டெல்லாம் போயிடுவாங்க.
அந்த ராஜவேஷம் எதுக்காகனா நைட்டுல தான் வந்து என்ன நடக்கும்னா 33 கோடி தேவரும் தேவர்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும். யமதர்மராஜா தான் வருவாரு. என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, என்ன பண்ணிருக்காங்க, எல்லாரும் இந்திரன் சந்திரன் எல்லாரும் வருவாங்க. அப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தேவர்கள் வந்து வருவாங்கன்னு சொல்லிதான் அவர் வந்து கண்ணை மூடாம எப்போ காத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. உதாரணம் வச்சுக்கங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு காய்ச்சல் ஏற்படுது, உங்களுக்கு வந்து ஃபீவர் வருது. ஃபீவருக்கு ஒரு அதிபதி இருக்கிறாங்க, மழைக்கு ஒரு அதிபதி இருக்கிறாங்க, காத்துக்கு ஒரு அதிபதி, ஒரு 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 ஓனர் இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம செய்யணும் பாவம் செய்யணுமே, பாவத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறாரு. அவர் பாவத்துக்கும் என்ன மாதிரி இன்னொரு சத்த வகை இருக்குது. சொர்க்க பலம் தொடர்ந்து கட்டுறாங்க போல. ஓகே, அவர் பாவத்தோட அதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா பாவ புருஷர். அப்ப அவரு வந்து ஒரு நாள் வராரு. என்ன வராருன்னா, பகவானே உங்களை எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கு டைம் கிடைக்குது. ஏன்னா அவங்க வேலையை வந்து கரெக்டா வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் கிடைக்குது அவங்களுக்கு. ஆனா இப்போ நான் உங்களை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ரெஸ்டே கிடைக்க மாட்டேது. இந்த பாலா போன ஜீவாத்மங்களை செய்யற பாவத்தை அவங்க பாவத்தெல்லாம் கணக்கெடுத்து ஒருத்தவங்க ஒரு பாவம் செஞ்சாங்கன்னா அதை விட்டுறோம்னு பார்த்தா திருப்பி பார்த்தா இங்க ஒருத்தன் பாவம் செய்யறான், இங்க விட்டுறோம்னு பார்த்தா அவங்க பாவம் செய்யறான். சரி தீர்ந்துன்னு சொல்றான், திருப்பி பார்த்தா திருப்பி இங்க போயிட்டு வந்து திரும்பி பாவம் பண்றான். இவங்க பாவத்தை வந்து நான் கணக்கு எடுத்து முடிக்க முடியல. என்னால எனக்கு டைமே கிடைக்க முடியல. எப்பதான் பகவானே உங்ககிட்ட வந்து பாக்குறது, எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க, நானும் உங்க பக்தன் அல்லவான்னு அவர் கேட்கிறாரு. பகவான் வந்து எல்லாத்துக்கும் வந்து வழி கொடுப்பாரு. அப்ப பகவான் என்ன பண்றாரு, பாவ புருஷா நீ என்ன பண்ண, உனக்கு வந்து நீ என்னை தரிசனம் எடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னன்னா, ஏகாதசி திதி வந்து எல்லா வகையான பக்தர்களும் பக்தி மையத்தில் இருப்பாங்க. எல்லாரும் வந்து பக்தியில முன்னேறணும். எல்லாரும் வந்து அந்த ஏகாதசி திதி வந்து எல்லாம் பகவான் எனக்கு சொல்றதுக்கு வருவாங்க. அப்ப அந்த திதி அன்னைக்கு நீ என்ன பண்ணிடு, உன்னோட பாவத்தோட உன்னோட ஜாப் இருக்குல்ல, உன்னோட வேலை இருக்குல்ல, உன்னோட பாவத்தோடைய இந்த மூட்டையெல்லாம் நிறைய மூட்டை வச்சுக்கல, இந்த பாவத்தை மூட்டையெல்லாம் இறக்கி வச்சிருங்க. அவர் எங்க பகவான் இறக்கி வைக்கிறது, இது என்ன ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயாச்சும் இறக்கி வைக்கிறதுக்கு? அப்போ என்ன சொல்றாருன்னா, உலகத்துல வந்து நிறைய வந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உணவு இந்த மாதிரி நிறைய அந்த ஃபுட்டு, அதுல வந்து கிரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தானியம் இருக்குல்ல, தானியத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள நிறைய விஷயத்தை ஹோல்ட் பண்ண முடியும், உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியும். இப்ப ஆலமரம் வருதுல்ல, அதாவது இங்கிலீஷ்ல பெனின் ட்ரீ, ஆலமரம் பெனின் ட்ரீ. ஆலமரம் எப்படி வருது, அது சின்ன ஒரு இதுல இருந்து தான் வருது, எதுல இருந்து அந்த உழு பாத்தீங்களா, அந்த வாழை வந்து அந்த காலத்து ஆலமரம் தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த இதுல இருந்து ஒரு ஆலமரம் வருது. அப்ப ஒரு விதைக்குள்ள நிறைய விஷயங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும், அதாவது சுருக்கி. இப்ப அந்த காலத்துல டிவி பெருசா இருந்துச்சா, கொண்ட வச்சு டிவி பெருசா இருக்கும் டிவிக்கு கரெக்டா. இப்ப டிவி எந்த சைஸ் இருக்கு, டிவி தூக்குறது எப்படி வரும், 2 பேர் வரும் டிவி தூக்குறதுக்கு, உண்மையிலே இருக்கும். இப்ப இவர் விட்டா ஊத்திட்டு போய் டிவி இப்படி லேப்டாப் மாதிரி இருக்கு டிவி. அந்த கொண்டைய சுருக்கிட்டாங்க, சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அந்த தானியத்துக்கு விதைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த தானியத்துக்கு எல்லாத்தையும் சுருக்கி உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியும். அதனால அந்த பிளேஸை வந்து பகவான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. எல்லா வகையான பாவத்தையும் எங்க போய் போறீங்க, சிக்கன் கொடுத்தாரா வரத சொல்லி அது வந்து பண்ணி நீங்க போங்க. அப்ப எல்லா வகையான பாவங்களையும் வந்து அந்த தானியத்துக்குள்ள வைக்க சொல்றாரு. அதனால வந்து என்னென்ன வகையான தானியங்கள் கிரெயின்ஸ் இருக்கோ அதுல எல்லா வகையான தானியத்திலயும் வந்து பாவங்கள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் இறக்கி வச்சிருவாரு. உடம்பு வச்சுட்டு அப்பா போகலாம் சொல்லிட்டு அவர் பகவானை தொழுது போயிடுவாரு. இப்ப நம்ம கூட நாளைக்கு வேலை லீவுனா இன்னைக்கு எப்படி வேலை செய்வோம், டைம் அடிச்சோட கிளம்பிடுவோம் இன்னைக்கு. ஆனா சில பேர் இருக்கிறாங்க அப்பயும் வந்து போனா வீட்டுக்கு போனா சொன்னா கூட போக மாட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். அப்ப என்னன்னா அவர் வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சா அவர் வந்து இதுக்கு போயிடுவாரு, பகவான் தரிசனத்துக்கு அன்னைக்கு ஃபுல் டே வந்து அவர் வரமாட்டாரு. அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா ரூல்ஸ் எடுத்து வர்றாரு. இந்த ஏகாதசி அன்னைக்கு பக்தி வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு யார் வந்து விரதங்கள் எடுக்கிறாங்களோ, யாரு தானியங்கள் எடுத்துக்காம விரதங்கள் எடுக்கிறாங்களோ, அப்ப அவர் என்ன பண்றாரு, ஃபுல்லா பட்டினி போடல. ஏன்னா இவன் ஏற்கனவே ஆங்காரம் ஊடாருமா, இவன் ஏற்கனவே வந்து ஆங்காரத்தை விட்டுட்டு தான் கொஞ்சம் வரான். இவன் ஃபுல்லா சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டா அவன் விட்டுட்டு ஓடிடுவான். அதை என்ன பண்றாரு, கொஞ்சம் வந்து இது பண்றாரு,
என்ன பண்றாரு? சரி சாப்பிட்டுக்கோ, என்ன சாப்பிட்டுக்கோ, முதல்ல தண்ணி குடிச்சுக்கோ. அதுவும் முடியலையா, நீ வந்து என்ன பண்ணலாம், ஒருவேளை ஒரே ஒரு வேளை நீ வந்து பழம், பால், அப்புறம் தானியம் இல்லாத இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடலாம். அப்பயும் முடியலையா 2 வேளை நீ சாப்பிடலாம். அப்பயும் முடியலையா 3 வேளை சாப்பிடலாம். அப்பயும் முடியலையா உனக்கு நினைக்கிறப்பெல்லாம் வந்து நீ எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடும், மூட்டை கூட சாப்பிடலாம். ஆனா நீ நீ தானியத்தை மட்டும் கையை வைக்காத, ஓகேவா? ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து ஏன் நம்ம தானியத்தை கை வைக்கக்கூடாதுன்னா, நம்ம தானியத்தை நம்ம வைக்கும் போது நம்ம செய்த வந்து பக்திகள், நம்ம செய்த வச்ச புண்ணியங்கள் எல்லாமே வந்து பாவம், அந்த பாவம் அந்த அதாவது அந்த அந்த அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நல்லா ஞாபகிச்சுங்க, நம்மளுடைய அக்கௌண்ட் புக் வந்து திறந்துருக்கும், நம்மளுடைய புக்கு திறந்துருக்கும், ஓகேவா? நம்ம வந்து அந்த தானியங்கள் சாப்பிடும் போது, ஓகேவா, நான் வந்து யாரையும் பயம் கொடுத்துல, உண்மையை நான் சொல்றேன், ஓகேவா? அந்த தானியங்கள் சாப்பிடும் போது அதுவே நம்மளுக்கு என்னன்னா எல்லா வகையான பாவங்களும் நமக்கு வந்து சேரும், ஓகேவா? துளசி மரனை சுற்றி வரும்போது ஒரு பாடல் பாடுவோம். என்ன பண்ணுவோம்? என்ன பாடுவோம்? யானி காணி, என்ன அர்த்தம்? யானி காணி சப்பா பாணி. சப்பா பாணின்னா என்னன்னா நிறைய வகை பாவங்கள், அது லிஸ்ட் போறாங்க. யானி காணி சப்பா பாணி பிரம்ம ஹத்தி. பிரம்ம ஹத்தினா பிராமணன் பண்ண பாவம். யானி காணி சப்பா பாணி பிரம்ம ஹத்திய காணிச்ச தானி பிரணசந்தி பிரதிஷ்டின பரிவரை. நான் வந்து உன்னை வந்து பிரதனா வந்து பிரதிஷ்டினா என்னன்னா, உன்னை நான் ஒரு ஸ்டெப் ஒன்று சுற்றி வரேன். பாவங்களை மிகப்பெரிய பாவம் வந்து பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷம்னா பிராமணனுக்கு கொன்ன பாவம். பிராமணனா வந்து இந்த கடையில் போயிட்டு 2 வரைக்கும் பூ வாங்கி போட்டு அந்த பிராமணன் இல்லை. சிக்கன் மட்டன் சாப்பிட்ற அந்த பிராமணன் இல்லை. இந்த பீடி குடிக்கிற பிராமணன் கிடையாது. அப்படி என் குடும்பம் வந்து பிராமணனா வந்துச்சு, அதனால நான் பிராமணன், அந்த பிராமணன் கிடையாது. பிராமணன் என்ன அர்த்தம்? பிரம்ம இதி பிராமணா. யாரு பிரம்மனா என்ன பகவானை யாரு உணர்ந்தாங்களோ அவன் தான் பிராமணன். பிராமணனுக்கு எத்தனை வகை குவாலிட்டி இருக்கணும்? பிராமணனுக்கு எத்தனை வகை குவாலிட்டி இருக்கணும்? பள்ளி மத பலவாடி சொல்லி கொடுத்துருக்கேன். 6 வகை குவாலிட்டி இருக்கணும். என்னது? யாரும் வருத்தப்படுத்த முடியுமா? படன் பாடன் எதன் யாஜன் தான பரிகிரகா. படன் பாடன் நம்ம வந்து சாஸ்திரம் கத்துக்கணும், தெரியாத பாமரனுக்கு சொல்லி கொடுக்கணும். எதன் யாஜன் நம்ம வந்து யஜ்யம் வளர்க்கணும். நிறைய பேருக்கு யஜ்யத்துக்கு வந்து அதாவது யஜ்யம்னா வந்து அர்ப்பணிக்கிறது, அவங்களை நிறைய பேர் என்கேஜ் பண்ணணும். படன் பாடம் தான பரிகிரகா, தானத்தை ஏற்றுக்கணும், மற்றவங்களுக்கு வந்து தானத்தை கொடுக்கணும். இதான் ஒரு பிராமணனுடைய குவாலிட்டி, 6 வகை குவாலிட்டி, பேசிக் குவாலிட்டி, ஓகேவா? அப்போ இந்த மாதிரி பிராமணன் சாப்பிடுறது பிரம்மஹத்தி தோஷம். அப்படிப்பட்ட தோஷம் கூட துளசி மரனை சுற்றி வந்தால் போயிடும். ஆனால் அதே மாதிரி தோஷம் வந்து நம்ம ஏகாதசி விரதம் அன்னைக்கு நம்ம தானியம் சாப்பிட்டா அது வந்து நம்ம கணக்கு வந்து சேரும் சொல்லி சாப்பிட சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லலை. அதில் நிறைய கோட்ஸ் இருக்கு, நான் ஒரு 2 மட்டும் நான் படிக்கிறேன், ஓகேவா? ஒன்று ஓகே, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வந்து கடினமாக பயங்கர கசாலா இருக்கு. ஓகே, நான் சொன்னதுக்கு அது உதாரணம் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஓகே, அதான் யானைக்கான செலவு பண்ணி அதை சொல்லிட்டேன். ஓகே, ஹரிபக்தி விலாசம் சொல்லப்படுது, ஓகேயா? நான் சொல்றேன், எல்லாம் சொல்லுங்க. பிரம்மச்சாரி கர்கஷ்டவா வானப்பிரஷ்டா அதாவயதி ஏகதஷ்யம் ஹி புத்தேஹோ மாம்சா ஏவஹி. இது எனி ஆசிரமா, எந்த ஆசிரமம் தான் சரி, பிரம்மச்சாரியம், வானப்பிரஸ்தம், சன்னியாசியா இருந்தா கூட சரி, ஓகேவா? யூ மஸ்ட் டேக் ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் அப்சர்வ் பண்ணுவோம், ஏகாதசி விரதம் எடுத்து ஆகணும். அது வந்து அப்படி இல்லைன்னா, அப்படி ஏகாதசி விரதம் எடுக்கலைன்னா அது வந்து ஒரு பசுவை கொண்டு சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லி சொல்லப்படுது ஹரிபக்தி விலாசத்துல, ஓகேவா? ஓகே, ஸ்கந்த புராணத்துலேருந்து ஒன்று படிப்போம். மாதா பிதா ஹி சைவ பிரதாஹ குரு சாஸ்ததா ஏகாதஸ்ய து யா புங்கே விஷ்ணுலோகே அர்ச்சதோ பவேத். who take grains on ஏகாதசி டே, யார் வந்து ஏகாதசி அன்னைக்கு தானியம் எடுக்கிறாங்களோ they consider அவங்க வந்து அவங்க வந்து தாயை கொன்ன பாவம், தந்தையை கொன்ன பாவம், குருவை கொன்ன பாவம், இந்த மாதிரி எல்லா வகையான பாவங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே,
அதனால வந்து ஏகாதசி வந்து எடுக்கணும். பிறகு வர கிளாஸ் முடிக்கும் போது இந்த பயம் இருக்காது. நான் வந்து அதுக்கு உண்டான சொல்றேன். அப்படி சொல்ல மாதிரி சொல்லுங்க, ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஏகாதசி அன்னைக்கு வந்து உங்களோட புக்கு அக்கௌண்ட் திறந்துருக்கும், ஓகேவா? எல்லா வகையான பாவம் உள்ள போகும். நம்ம சில சமயத்துல வந்து பக்தி மார்க்கத்துல வந்து நம்பிக்கை வராம இருக்கிறதுக்கும் இது ஒரு வகையான காரணம், ஓகேவா? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நம்ம வந்து பக்தியில வந்து நம்பிக்கை வராததுக்கும் சாவு குரு சாஸ்திர மேல நம்பிக்கை வராததுக்கும் காரணம் இதுவும் ஒரு வகையான காரணம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அந்த மாதிரி விரதத்தை நம்ம வந்து எடுத்துக்காத பொழுது நம்மளுக்கு பக்தி வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப இது வந்து எப்படி வந்து ஏகாதசி விரதம் எடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டேன். ஓகே, ஏகாதசி வந்து பழம் பால்கள் சாப்பிடலாம். மற்றபடி வந்து நிறைய பேர் டவுட் இருக்கு, பிரபு இது சாப்பிடலாமா பிரபுன்னு, ஓகேவா? தானியங்கள்ல நம்ம நினைக்கக்கூடிய அந்த கட்டன் தான் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, வேர்க்கடலை. மலவட்ட கச்சான்னு சொல்லி அது மலேசியா பாஷை சொல்லுவோம், ஓகேவா? அது இந்தியாவுக்கு தெரியாது. வேர்க்கடலை, 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 அதாவது கச்சன் தானா. வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது எடுத்துக்கலாம், ஓகேவா? ஏன்னா அதுல வந்து அது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு கீழே விளையிறதுனால அதுல வந்து அது நாட் கன்சிடர் தானியம், ஓகேவா? அதே போல பக்வீட் சொல்லி ஒண்ணு இருக்கு, பக்வீட்னு. அது தமிழ்ல என்னன்னு பேர் தெரியல வரைக்குமே, தமிழ் பக்வீட்லா. அப்ப அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதுல நம்ம ஏதாச்சும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஏகாதசி பிரசாதத்துக்கு பஞ்சம் இல்லை நான் நினைக்கிறேன் இப்ப இந்த காலத்துல. ஏன்னா ஏகாதசி சோறு, ஏகாதசி சாம்பார், போரி அரிசி, அப்போ போரியா, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ஃபுல் மீல்ஸு, ஏகாதசி கஞ்சி, ஏகாதசி நாசிலமா, ஏகாதசி தோசை, ஏகாதசி கேக்கு, இந்த மாதிரி ஏகாதசியில ஃபுல் மீல்ஸ் இருக்கு, ஓகேவா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனா இப்ப பாருங்க, இன்னைக்கு கிளாஸ், இன்னைக்கு ஏகாதசி, அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரசாத் ஏகாதசி வகையா நிறைய பிரச்சனை போடலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்டுல இருக்கீங்க, ஓகேவா? நீங்க வேலை செய்றீங்க, ஓகே பரவாயில்ல, வேலை செய்யலாம், கடுமையா வேலை செய்யலாம் பிரபு. நான் எப்படி பிரபுனா நீங்க எடுத்துக்கலாம். எப்படின்னா நீங்க அந்த அந்த அது என்ன காய் பிரபு, ஊபிக்காய், ஊபிக்காய், அதாவது வந்து மரவள்ளி கிழங்கு, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பசிக்காது. அந்த காலத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சோறு அரிசிலாம் வந்து ஏதோ பெருநாள் மட்டும் தான் கிடைக்கும், சோறு அரிசிலாம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கேவரு களி, இல்லைன்னா கஞ்சி, இல்லைன்னா வந்து மரவள்ளி கிழங்கு. கரெக்டா இல்லையா பிரபு? மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அது உண்மையிலே பாத்தீங்கன்னா அது உண்மையிலே உடம்புல வந்து உங்களுக்கு நிறைய வந்து விட்டமின் கொடுக்கும். நீங்க ஒரு சும்மா இருக்கனால சாப்பிட்றது இல்லை, எட்லீஸ்ட் நம்ம நாளாக சாப்பிடலாம். ரெண்டாவது, ஏகாதசி விரதம் வந்து இந்த பக்தி விரதம் எடுத்தாலும் சயின்டிஃபிக்காவும் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடிக்கு சேவி இருக்கும். நம்ம வந்து காடிக்கு ஒரு 6 மாசத்தோட சேவிஸ் வருமா இல்லையா? ஓகே, ஏரோப்ளேன் கம்பெனிக்கு சேவிஸ் இருக்கா இல்லையா? அவங்க ஆஃப் பண்ணிட்டு சேவிஸ் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட புல்லட் ட்ரெயினுக்கு சேவிஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு வந்து ரெஸ்ட் இருக்கு. கம்பெனி கூட இருக்காங்கன்னா ஒரு நாள் ஷட் டவுன் விடுவாங்க. ஆனா ஷட் டவுன் விடாத ஒரே கம்பெனி என்ன கம்பெனி? அந்த பேபி பல்லு முளைஞ்சவொடனே சாப்பிட ஆரம்பிச்சுமே, அப்போ ஆன் பண்ண இன்ஜின் இப்ப வரைக்கும் ஆஃப் பண்ணல. அது அண்ணன் பிரச்சனை. ஐயோ பேபி சாப்பிடுறது, ஒரே ஒரு அண்ணத்தை கொடுத்தாங்க அரிசியை, அப்ப சாப்பிட்ட அரிசி ஒண்ணு நிப்பாட்டல. அதனால வந்து ஒண்ணுமே நிப்பாட்டாம நம்ம அப்படியே ஃபுல்லா ஓட்டி இருந்துச்சுன்னா இன்ஜின் டேமேஜ் ஆகி அது என்ன ஆகும்? அது பல விளைவு கொடுக்கும். கொலஸ்ட்ரால் திங்கின்னு சொல்லிட்டாங்க பிரபு, டயபெட்டிஸ் இனிப்பு ஏறிச்சு பிரபு. அவங்க என்ன சொல்லுவாங்க? இனிப்பு கோராது கூட சொல்லுவாங்க. அதனாலதான் ஆன்மீகத்திலே இருக்கு, ஓகேவா? 15 நாளுக்கு ஒரு வாட்டி, 15 நாளுக்கு ஒரு நாள், 15 நாளுக்கு ஒரு நாள் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணு, உன்னோட உணர்ச்சி வசத்தை குறை. சாப்பாடை குறைச்சினா உணர்ச்சி வசம் குறையும். நீங்க சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு வச்சுங்களேன், விடுதுன்னா தேவையான பேச மாட்டோம். பேச மாட்டோம், போயா விட்டுடுவோம். தேவையான கோபம் வராது. எங்க கிட்ட கையை ஆடுத சைன்லாம் சொந்தமா போட தேவையில்ல, அப்படி வச்சாலே ஒரு சைன் ஓட் பண்ணி ஒரு சைன் விடுவோம். அதனால வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துங்க. சில பேர் உடம்பு பெருசா இருக்கலாம், நீங்க நிறைய எடுத்துக்கலாம். சில உடம்பு கம்மியா இருக்கலாம், நிறைய எடுத்துங்க. பிரபு நான் சாப்பிட மயக்க போட்டுருவாங்க, ஓகே சாப்பிடுங்க. ஆனா முடிஞ்சிருக்கும் ஏகாதசி பிரசாதம் சாப்பிடுங்க, ஓகேவா? மறுநாள் வந்து அந்த விரத டைம்ல நீங்க தோசை எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணணும். ஓகே, இப்ப இந்த ஏகாதசி சிறப்பான ஒரு ஏகாதசி இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகை ஏகாதசி சிறப்பு தான், ஓகேவா? ஆனா அது முக்கியமான ஒரு ஏகாதசி பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி.
இந்த வைகுண்ட ஏகாதசி பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கதைகள் இருக்கு. ஓகே, அதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி முதலில் பிறந்த இடம் வந்து எங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது பூலோகத்தில் வைகுண்டமாக சொல்லக்கூடிய அந்த திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சிராப்பள்ளிய ஸ்ரீ ரங்கநாத கஷேத்திரத்தில் தான் முதலில் வைகுண்ட ஏகாதசி வந்து வரப்பட்டுச்சு. ஓகேவா? ரங்கநாதர் பகவான் ஸ்ரீ ரங்கநாதர் அவர் வந்து அங்கதான் முதல்ல வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து இது பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. அரங்கநாதன், ரங்கநாதன் இதெல்லாம் வந்து பகவானுக்கு பல வகையான பேர்கள் இருக்கு. ஓகே, அப்ப அந்த கோயிலோடைய சில விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம கதைக்குள்ள போலாம். ஓகே, யாரெல்லாம் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருக்கீங்க? ஓகே, வெரி குட் ப்ரோ, வெரி குட். அந்த மாதாஜி போயிருக்கீங்களா? வெரி குட், வெரி 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 குட் மாதாஜி. ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க. 108 திவ்ய தேசங்கள் 108, அதாவது ஹோலி பிளேஸ் இருக்கு. அதுல எவ்வளவுதான் நிறைய இடங்கள் இருந்தாலும் அதுல முதலாவது இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாத கஷேத்திரம். ஓகேவா? பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்தியா நேரம் இப்படி இருக்குல்ல, இப்படி வி ஷேப் இருக்குல்ல, இந்த 4 இடத்துல வந்து அவர் 4 வேலை செய்யறாரு. என்ன பண்றாருன்னா, பத்ரிநாத்ல வந்து அவர் வந்து பத்ரிநாத் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப குளிர் பிரதேசம், ரொம்ப கோல்டா இருக்கும். அங்கதான் வந்து பகவான் வந்து அவர் வந்து வேக்கப் பண்றாரு, ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிட்ட பிறகு சாரி அதுக்கப்புறம் அடுத்து எங்க போறாரு, அங்க இன்னொரு இடம் இருக்கும். அந்த இடம் சரி ஞாபகம் இல்லை. ஓகேவா? அங்கதான் வந்து பகவான் வந்து நல்லா அலங்காரம் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த கஷேத்திரத்துல வந்து அவர் வந்து நல்லா வந்து ட்ரெஸ் ஊத்திக்குவாரு. ட்ரெஸ் ஊத்துற பிறகு பசிக்கும், அதனால அப்படியே இந்த சைடு வருவாரு பூரி ஜெகநாதர். அங்க ஃபுல்லா சாப்பாடு முடிஞ்சா நமக்கு என்ன வரும், அடுத்து தூக்கம் வரும். தூங்குறதுக்கு கீழே சரி ரங்கநாதர் இடத்துக்கு வந்துடுவார். இந்த 4 இடத்துலயும் பகவான் வந்து 4 வேலை செய்யறாரு, நடக்குது. ஏஞ்சிக்கிறாரு, அப்புறம் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, பிறகு வந்து அவர் வந்து சாப்பிட்றாரு, அப்புறம் வந்து தூங்குறாரு. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்கநாத கஷேத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான கஷேத்திரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்கநாத கஷேத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த சுத்தி, அது ரங்கநாத கஷேத்திரம் இருக்குன்னா அதை சுத்தி மாலை மாதிரி, அதாவது கார்லன் மாதிரி மாலை மாதிரி ஒரு நதி ஓடும். அது என்ன நதி? தென் பொதிகை நதி, காவேரி நதி. தமிழ்நாட்டில் வரக்கூடிய காவேரி நதி. காவேரி வந்து நதிகள்லாம் வந்து வெறும் வந்து நதிகள் தண்ணி மட்டும் கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு தேவதைகள். ஓகே, அப்புறம் காவேரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மேலேருந்து பூரா வந்து மேல வடக்குலேருந்து கீழே வந்து அதுக்கப்புறம் வந்து ரங்கநாதர் வரும்போது பிரியும். அதாவது வந்து வட திருக்காவேரி அப்புறம் தென் திருக்காவேரி ரெண்டா பிரியும். பிரிஞ்சு ரங்கநாத கஷேத்திரம் வந்து திருப்பி வந்து ஒன்னா சேர்ந்து பிறகு அது வந்து கடல்ல கலக்கும். அந்த மாதிரி காவேரி தேவியே வந்து மாலையாக வந்த கஷேத்திரம் ஸ்ரீ ரங்கநாத கஷேத்திரம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்கநாத கஷேத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அது பூலோக வைகுண்டம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. வைகுண்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைகுண்டம்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? நான் சொல்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. ஈசானி மாதாஜி, தாமோதரா கிருஷ்ணலோகா. ஓகே, வெரி குட். வைகுண்ட பேரோட அர்த்தம் வைஷ்ணவர்களுக்கு போற இடம். வைஷ்ணவ மற்ற இடம் வைகுண்டம். ஓகே, வைகுண்டம். குண்டனா வந்து என்னன்னா குண்ட தர்மா, அதாவது வந்து எங்க வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய், பர்த் டெத் டிசீஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ், அதாவது ஜென்மம் மீது ஜரா வியாதி, இந்த 4ம் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வைகுண்டா சொல்லுவாங்க. குண்டனா என்ன அர்த்தம்னா இந்த 4ம் இருக்குது. வைகுண்டனா இந்த 4ம் இல்லாத இடம் தான் வைகுண்டா. அதனாலதான் வந்து இந்த பூலோகம், அதாவது வைகுண்டம் மேல இருக்கு. ஆன்மீக லோகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகுது மேல? இந்த லோகம் பேர் என்னது? பூலோகம், பூர் பூஹ சுஹ ஜனஹ மதஹ தபஹ சத்தியம். சத்தியலோகத்துல யார் இருக்கா? பிரம்மதேவர் இருக்காரு. ஓகே, இப்ப சத்தியலோகத்துக்கு தாண்டி அடுத்து என்ன இருக்கும்? கைலாசம். வெரி குட். கைலாசம் சிவபெருமா லோகம். ஆனா இந்த சத்தியலோகம் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் உலகம், பௌதிக உலகம். கைலாசம் பௌதிக லோகத்துக்குள்ள சேராது சிவபெருமானோட. ஓகேவா? அடுத்த 3 மாசம் சிவராத்திரி வரும், அந்த டைம் நம்ம இன்னும் நிறைய கதை பேசலாம். அப்போ வைகுண்டம் இது கைலாசம் தாண்டி அடுத்து என்ன இருக்கும்? கைலாசம் தாண்டி என்ன இருக்கும்?
ஒரு ஆடு ஓட்டு பிரஜாதிக்கு முன்னுக்கு பிரம்ம ஜோதி ஒரு ஒளி சுத்தி இருக்கும். அந்த பிரம்ம ஜோதி சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய, அந்த பிரம்ம ஜோதிக்குள்ள நிறைய லோகங்கள் இருக்கு. இந்த முனிவர்கள் ரிஷிகள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து அந்த பிரம்ம ஜோதிக்குள்ள போயிட்டு திருப்பியும் கீழே வந்துருவாங்க. பிரம்ம ஜோதி கடந்தாதான் அடுத்தது என்ன இருக்கு? பிரஜா நதி, ஆன்மீக நதி, அதாவது காரண ஓஷம் சொல்லுவாங்க. அப்ப அந்த பிரஜா நதி அதை கடக்கும் போதுதான் ஒரு ஆத்மா வந்து தன்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மனம், புத்தி, அகங்காரம், இந்த பாடி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆத்மா மட்டும் அந்த நதியில கடந்து அங்க போகும். ஆத்மா மட்டும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன வரும்? கீழே என்ன 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 லோகம்? வைகுண்ட. இது தாண்டோன பிரஜா தாண்டோன என்ன லோகம் இருக்கும்? வைகுண்ட லோகம். நிறைய வகை வைகுண்டம் இருக்கு. பாகவதம் பார்த்தீங்கன்னா பாகவதம் முதல் புக் காண்டம் இருக்கு. அதை பாருங்க, கல 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 இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வைகுண்ட லோகம் நிறைய இருக்கு. ஒரு வைகுண்டத்துல நரசிங்க இருப்பார், ஒரு வைகுண்ட வாமனர் இருப்பார், ஒரு வைகுண்ட பரசுராமர் இருப்பார், ஒரு வந்து தீவிக்ரமர் இருப்பார். எல்லா வகையான பகவான் ஒரு ஒரு ரூபத்துல ஒரு வைகுண்டத்துல நிறைய வைகுண்டங்கள் இருக்கு. வைகுண்டத்தை கடந்த போன அடுத்து என்ன இருக்கு? துவாரகா. துவாரகை லோகம் வரும். அங்க வந்து கிருஷ்ணர் வந்து அவர் ஃபுல் வந்து காஸ்டியூம் போட்டு தங்க சக்கரெல்லாம் போட்டுட்டு ரெடியா இருப்பார். அங்க ஏன் துவாரகை தாண்டினா மதுரா. அங்கதான் நீங்க வந்து வாசுதேவ கிருஷ்ணரை பார்க்க முடியும். அங்கதான் வந்து நீங்க வசுதேவரையும் தேவிக்கு பார்க்க முடியும். ஓகே, அந்த வகையா பக்திகள் இருப்பாங்க. அது வந்து அதுக்கு மேல அடுத்து லாஸ்ட் கடைசி எங்க ஆக மேல என்னது? கோலோக பிருந்தாவனம். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நந்தன கிருஷ்ணர், யசோத நந்தன கிருஷ்ணன் பார்க்க முடியும். அந்த கோலகம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்குல்ல, அந்த கோலகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியுது. அங்க 2 டிவிஷன் மேல பிரியும் கோலோகம். ஒரு டிவிஷன் வந்து ராதா கிருஷ்ண லீலை, இன்னொரு டிவிஷன் வந்து கௌரங்க மகாபுரு லீலை. நீங்க ஆன்மீகத்துல பக்தியில முன்னேறீங்க, ஆனா நீங்க வந்து ராதா கிருஷ்ணனுடைய லீலைக்குள்ள நீங்க போகணுமா இல்ல கௌரங்க மகாபுரு லீலைக்குள்ள போகணுமான்னு சொல்லி உங்களோட பக்தியோட மூட பொறுத்து இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னு தெரியாது. அதாவது அது என்னன்னா அது டீட்டெயில் நிறைய இருக்கு. சிம்பிளா சொல்லிடுறேன். கௌரங்க மகாபுரு அவங்க வழியில நீங்க அவர் மகாபுருவோட லைன்ல போடுறீங்கன்னா மகாபுரு லைன் தான் எல்லாமே. ஆனா உங்களோட மூட் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் மகாபுரு இதுல இருந்துச்சுன்னா நீங்க கோலோகத்துக்குள்ள போயிட்டு நீங்க மகாபுரு இடத்துக்கு போவீங்க. நீங்க ராதாகிருஷ்ண லீலையோட அதுல ஈடுபாடு அதிகமாச்சுன்னா நீங்க ராதாகிருஷ்ண லீலைக்குள்ள போவீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப நம்ம வைகுண்டத்துக்கு போறதே அதுவே மிகப்பெரிய சிறப்பு. அதனாலதான் இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது நம்ம வைகுண்ட லோகத்துக்குள்ள போறது. ஓகே, அப்ப ரங்கநாதேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா 156 ஹெக்டர்ல வந்து அந்த அந்த நிலப்பரப்புல வந்து டெம்பிள் இருக்கு. 21 கோபுரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து பகவான் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண இன்ஸ்டால் பண்ணும்போது பகவானோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சவுத்து, அதாவது வடக்கு இல்ல ஈஸ்ட், கிழக்கு, இந்த 2 நோக்கி தான் இருக்கணும். அதான் வந்து சிறப்பு. ஆனா ரங்கநாதர் எதை பார்த்து இருப்பாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு, அதாவது சவுத்து, கீழே பின்னாடி சைடு பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது வடக்கு சைடு வந்து அவர் பின்னாடி போற மாதிரி இருக்கும். அதாவது தலை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மேற்கில் இருக்கும், அதாவது வந்து ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கால் இருக்கும். இப்படிதான் வந்து அந்த டிசைனை மாற்றி உட்காந்துருப்பாரு ரங்கநாதர். அதனால அது வந்து வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் வந்து ஏன் வந்து சவுத்தை போய் பார்க்குறாருன்னா, ஏன் வந்து அந்த சவுத் சைடு பார்க்குறாருன்னா, ஏன் நார்த்தை பார்க்குறேன்னா, ஏன் வந்து அந்த கீழே வந்து தெற்கு பார்க்குறாருன்னா, அங்கே வந்து அவர் வந்து இலங்கையை பார்த்து உட்காந்துருக்கிறாரு. ஏன் அவர் இலங்கையை பார்த்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை இருக்கு. பகவான் ஸ்ரீ ரங்கநாதர் வந்து முதல்ல வந்து அவர் வந்து அந்த விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டெம்பிள் கூடிய மிகப்பெரிய விக்கிரகம் கிடையாது. ரங்கநாதர் விக்கிரகம் வந்து ரொம்ப வந்து ஒரு சிறிதுதான். ஓகே, அது வந்து பார்க்கடலை கடையில லீலை நடந்ததுல அங்க அந்த இடத்துல ஒரு பபிள்ஸ் மாதிரி அந்த விக்கிரகம் வந்து தோன்றப்பட்டது பார்க்கடல்ல. அப்ப அந்த விக்கிரகத்தை வந்து அதை வந்து யாரு வந்து எடுத்துட்டு போறாருன்னா பிரம்மதேவர் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு எங்க போறாரு? சத்தியலோகத்துக்கு போறாரு. அவர் இடத்துக்கு போறாரு. அப்ப சத்தியலோகத்துக்கு போன பிறகு அவர் ரொம்ப நாளா வச்சு வழிபாடு பண்ணியிருக்காரு. அப்ப வழிபாடு நிறைய வந்து பண்ணியிருக்கும் போது சூரிய வம்சத்துல வரக்கூடிய இக்ஷ்வாகு மன்னர், சூரியனுக்கு மகனா வந்ததுதான் மனுவுக்கு வந்தா இக்ஷ்வாகு. அப்ப இக்ஷ்வாகு என்ன பண்றாரு? அவர் வந்து பிரம்மதேவர் பார்க்கறதுக்கு இங்கே இருந்து மேல போறாரு, பிரம்மதேவர் லோகத்துக்கு போறாரு.
அப்ப பிரம்மதேவர் லோகத்துக்கு போன பிறகு, சத்தியலோகத்துக்கு போன பிறகு, அப்ப பிரம்மதேவர் வழிபாடு கூட மூர்த்தி பார்க்கறாரு. என்னடா இது ரங்கநாதர், இது வந்து பெருமாள் இந்த மாதிரி பகவான் இந்த கோலத்துல அவ்வளவு அழகா இருக்கிறாரு. பிரம்மதேவர் கேட்கிறாரு, பிரம்மதேவரே நான் இந்த விக்கிரகத்தை வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து பூலோகத்துக்கு எடுத்துட்டு போகலாமா? நான் போய் அதை வந்து வழிபாடுறேன் அதை கேட்கிறாரு. அப்ப பிரம்மதேவர் என்ன பண்றாரு, சரியப்பா நீ இதை எடுத்துட்டு போயிட்டு நான் சொல்ற மாதிரி நீ வந்து வழிபாட சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பூலோகத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு. யாரு? இக்ஷ்வாகு ஐயாவா? இக்ஷ்வாகு மன்னர். அப்ப இக்ஷ்வாகு வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து இங்க எடுத்துட்டு வந்து பிரம்மதேவர் சொன்னபடி அந்த ரங்கநாத விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டாரு. இப்ப வந்து அவர் இங்க இருக்கக்கூடிய ரங்கநாத இடத்துல ஸ்தாபனம் பண்ணல, அவரு ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ணாரு. அது என்னன்னா, அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இக்ஷ்வாக்கு அப்புறம் அந்த பாத்துக்கிறதுக்கு அடுத்து அம்பரீஷ மகாராஜா வராரு. அம்பரீஷம் முடிஞ்சு 3வது தலைமுறையாக வந்து கட்வாங்க மன்னர் வராரு. 3வது கட்வாங்க மன்னர் முடிஞ்சு 4வது பரம்பரையா மந்தாத மன்னர் வராரு. மந்தாத மன்னர் முடிஞ்சு 5வது தலைமுறையா சங்கரன் வராரு. சங்கரன் முடிஞ்சு 6வது வந்து திலீபன் வராரு. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பரம்பரை, சூரிய வம்சம். அப்ப 7வது பாத்தீங்கன்னா அம்சுமான் வராரு. அம்சுமான் வந்து பிறகு அதுக்கப்புறம் வந்துன்னா பகீரத மகாராஜா. இந்த பகீரத மகாராஜா வர காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவரோட முன்னோர்கள் எல்லாம் இறந்து போனனால கங்கையை வந்து ஆனவியிலிருந்து வர வைப்பாரு. இந்த ஆனவியிலிருந்து கங்கையை வர வச்சது இந்த பகீரத மன்னர் தான். அதனாலதான் கங்கைக்கு ஒரு பேர் இருக்கு, பாகீரதின்னு சொல்லி பேர் இருக்கு. அப்ப பகீரத மன்னர் அவரு ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு அஜா மகாராஜா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 10வது வந்து வராரு தசரத் வராரு. தசரத் வந்து பிறகு அடுத்த 11 யார் வராரு, ராமர் வராரு. அப்ப ராமர் காலம் வரைக்கும் இத்தனை பரம்பரையாக அந்த விக்கிரகம் வந்து பிரம்மதேவர் சொன்னபடியே வழிபாடு நடந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, இப்ப ரங்கநாதர் வந்து முதல்ல எங்க இருந்துச்சு? பிரம்மதேவர் கொண்டு வந்த பிறகு ஈஸ்வரன் எங்க வச்சாரு? ராமர் எங்க இருக்காரு? லங்கையா? ராமர் எங்க இருப்பாரு? அயோத்தியால தான் வைக்கப்பட்டுச்சு. லங்கையா பிரபு மனசுல வைக்க பிரபு, ஓகேவா? அப்ப வந்து அது வந்து இதுல இருக்கு, அதாவது அயோத்தியால இருக்கு. அப்ப என்ன நடக்குது, இந்த ராமாயண சீரியஸ் எல்லாம் முடிஞ்சு, ராமாயண சண்டை கிட்ட ராவணன் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப ராமன் என்ன நடக்குது, பட்டாபிஷேகம் நடக்குது. இப்ப பட்டாபிஷேகம் நடக்கும் போது எல்லாரும் வராங்க. அப்ப என்ன பண்ண, யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ யாரெல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்குறாரு. அதுல பரிசு கொடுக்காத ஒரே ஒரு டீம் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வானர கூட்டங்கள் தான் அவர் பரிசே ஒண்ணே பண்ணல. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணாவதாரத்துல வந்து அந்த கடலத்தை தீக்கிறாரு. என்ன பண்ணாரு, எப்படி கடலை தீத்தாரு? குழந்தைகளுக்கு வெண்ணெய் கொடுக்கல, வெண்ணெய் அவர் சாப்பிட்டு கொடுப்பாரு. அதனால அவங்களுக்கு அப்படி வந்து இது பண்ணுவாரு. இப்ப திருப்பி காமிட்டு பாயிண்ட், இப்ப எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாரு, எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லங்கையோட ராவணனுடைய 3வது தம்பி யாரு? விபீஷணன். விபீஷணன் வந்து ராமர் கூட சேர்ந்து பக்தி பண்ணனால, விபீஷணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிக்கிறாரு. அப்ப பகவான் கிட்ட கேட்கிற பகவான் ஸ்ரீ ராமரே, எனக்கு உங்களுடைய வழிபடக்கூடிய அந்த மூர்த்தி எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிட்டு இலங்கையில வச்சு நான் வழிபாடு பண்ணுவேன். சரி அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அப்ப ராமன் சொல்ற, பிரம்மதேவர் என்ன சொல்றோம் அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது என்னன்னா, நீ இந்த விக்கிரகத்தை வந்து எடுத்து போற காலகட்டம் வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லி தெரியாது. ஆனா பங்குனி மாசம் ஆரம்பிக்க போகுது. பங்குனி மாசம் ஆரம்பிச்சுன்னா 9 நாள் உற்சவம் பண்ணணும், திருவிழா செய்யணும். அந்த திருவிழா செய்யும் போது கண்டிப்பா நீ வந்து அந்த எங்க இருக்கியோ அங்க வந்து வச்சு நீ வந்து அந்த பங்குனியோடைய உற்சவத்தை நீ நடத்தணும். அப்புறம் அதை நடந்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் திருப்பி நீ வந்து உன்னுடைய டிராவல், உன்னுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி நான் சொல்றது. அப்ப என்ன பண்றது, தூக்கிக்கிட்டு இங்க இருந்து வந்து அவருடைய ஏரோப்ளேன்ல கிளம்பி போறாரு. அயோத்தியில கிளம்பி போறாரு. பங்குனியோடைய டைம் வந்துருச்சு. அப்ப என்ன நடக்குது, அந்த பங்குனி மாசம் வந்ததுனால என்ன பண்ண, நேரா பாக்குறாரு எங்க வந்து இந்த விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம், எங்க வந்து எல்லா வகையான ஃபெசிலிட்டியும் இருக்கும். நீர் வளம், நில வளம், அப்புறம் வந்து கடல் வளம், எல்லா வகையான ஃபெசிலிட்டியும் எங்க இருக்கோ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணாரு. அதுதான் வந்து என்னன்னா, அந்த நம்ம சவுத் இந்தியா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளி அந்த இடத்த வந்து இவரு யாரு, விபீஷணன் வந்து செலக்ட் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு. வச்சிட்ட பிறகு அங்க 9 நாள் உற்சவம் நடக்குது. 9 நாள் உற்சவம் நடந்த பிறகு பகவான் நினைக்கிறதானே எல்லாமே. பகவான் சொல்றாரு, அப்பா நான் இங்கேருந்து நான் வர முடியாது, நான் இங்கே இருந்து உனக்கு நான் சேவை கொடுக்குறேன்,
அதனால நான் வந்து உன்னுடைய திவ்ய தேசமா இருக்கக்கூடிய அதாவது இலங்கையை பார்த்தபடி நான் வந்து உட்காந்துக்கிறேன். உனக்கு இனிமேல் உங்களுக்கு எந்த வகை கஷ்டம் வரான்னு சொல்லி அந்த இலங்கையை பார்த்தபடியே அவர் வந்து படுத்து அவர் வந்து அந்த பெரிய ஃபோமா ஆனான்னு சொல்லி புராணம் சொல்லப்படுது. அப்படிதான் வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து பகவான் ரங்கநாதர் வந்து சேர்ந்தார். ஆனா அது வந்து வெறும் ரங்கநாதர் மட்டும் தான் இருந்தாரு. அப்போ ஒன்றும் பெரிய கோயில்லாம் ஒன்றும் கட்டல. ஓகேவா? ரங்கநாதர் கோயில் வந்து எல்லாமே பெரிய பெரியதா சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு, பெரிய பெருமாள். அதாவது ரங்கநாதர் கோயில்ல எதுவும் ஊர்வலம் செய்யணும்னா 2 பெருமாள் வச்சிருப்பாங்க, 2 வகை விஷ்ணு வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து மூலமூர்த்தி பெரிய பெருமாள் ரங்கநாதர் படுத்திருப்பாரு. ஒண்ணு வந்து உற்சவமூர்த்தி, அதுக்கு பேர் என்ன பேரு? நம் பெருமாள். அவர் தான் எடுத்துட்டு வெளியில உற்சவத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரியாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஃபெசிலிட்டியும் வந்து உருவாக்கப்பட்ட அந்த ரங்கநாத சேத்திரத்தை வந்து பகவான் வந்துட்டார். பிறகுதான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பகவானுடைய தூய்மையான பக்தர்கள், ரங்கநாதரோட பக்தர்கள், பகவான் பெருமாளோட பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் பூமிக்கு வராங்க. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேரு? ஆழ்வார்கள் மொத்தம் 6 பேரா? ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேரு. அதுல வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்ம ஆழ்வார், திருமசி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், அப்புறம் வந்து தொண்டரடிப்பூடி ஆழ்வார், அப்புறம் வந்து திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுர கவி ஆழ்வார், நம்ம ஆழ்வார். பிறகு வந்து 12வது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெருமாளுடைய மகள் யாரு? ஆண்டாள். அதெல்லாம் கோதையை சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆழ்வாரோட கருத்துக்களை சேர்க்க போறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கிறாங்க. அப்ப அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 7 வகையான சுவர் இருக்கு. ஓகேவா? 7 வகையான சுவர் வந்து ஒருத்தர் கட்டியிருப்பாங்க. அதுல ஒரு ஆழ்வார் என்ன பண்ணிருப்பாரு? அவர் திருடி அந்த செவரை வந்து கட்டியிருப்பாரு. அந்த அளவுக்கு நிறைய கதைகள் இருக்கு. அது சொன்னா அது போயிட்டே இருக்கு. ஒரு கதை, ஒரு செவருக்கு ஒரு கதை இருக்கு. அப்ப இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 ஆழ்வார்ல கடைசி ஆழ்வார் தான் வந்து பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து 4வது செவரை வந்து கட்டினாரு. அவர் தான் 4வது செவரை கட்டினாரு. பிறகு வந்து மண்டபத்தை வந்து கட்டினாரு. பல வகையான ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து அவர் தான் செஞ்சு வச்சார் திருமங்கை ஆழ்வார். அப்ப திருமங்கை ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பகவான் ரங்கநாதர் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். பகவானே, ஏன்னா ரங்கநாதர் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சாக்ஷாத் பக்தர்கிட்ட வந்து பேசுவார். காஞ்சிபுரத்துல யாரு இருக்கா? வரதராஜ பெருமாள். காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சாமர சேவை செய்வாரு. திருக்கட்சி நம்பி, அந்த திருக்கட்சி நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அன்னாருக்கு வந்து திருக்கட்சி நம்பிக்கிட்ட சொல்லுவாங்க, திருக்கட்சி நம்பியாரு நீங்க பகவான் பெருமாள் கிட்ட இதை கேட்டு சொல்லுங்க. அவரும் இவங்க கேட்கறதெல்லாம் கேட்டு சொல்லுவாரு. திருக்கட்சி நம்பியாரே நீங்க என்னென்ன இதெல்லாம் வந்துருக்கீங்க. அப்ப அவர் சாமர சேவை செஞ்சுக்கிட்டே பேசுவார். இதெல்லாம் உண்மையா நடந்திருக்கு. அப்பதான் வந்து நீ பாத்தீங்கன்னா ராமநாத ஆச்சாரியா அவர் திருக்கட்சி நம்பியை வந்து குருவா எடுக்கணும்னு சொல்லும் போது திருக்கட்சி நம்பி வந்து முடியாது சொல்றாரு. ஏன்னா நான் சாதாரண ஒருத்தன், ராமநாதர் நீங்க வந்து ஒரு பெரியவர், நான் போய் ஒரு குருவார், அவர் வேணும்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி வந்து பகவான் வந்து பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் நிறைய பண்ணிருக்காரு. அதே போல ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமங்கையாளர் பேசுறாரு. பகவான் கிட்ட சொல்லப்பா உனக்கு என்ன வேணும்னு. பகவானே எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அதாவது என்னன்னா இந்த ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி திதி அன்னைக்கு வைகுண்ட ஓகே திருமங்கை ஆழ்வார் வந்து கேட்கிறாரு, இது வைகுண்ட ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்க வந்து என்னது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்மாழ்வார், அதாவது மூத்த ஆழ்வார் தான் ப்ரோமோஸ், நம்மாழ்வார் எழுதின திருவாய்மொழி அப்படி சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் இருக்கு. திருவாய்மொழியை வந்து நீங்க படிக்கிறத நீங்க கேட்கணும். அதனால இந்த ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து நீங்க இந்த 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 சேவையை நீங்க எடுத்துக்கணும். இதை நான் அடியினுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். அப்ப இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த அந்த திதியை வந்து ஸ்பெஷலா ஆக்குனது திருமங்கை ஆழ்வார் தான். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். திருமங்கை ஆழ்வார் தான் வந்து என்ன பண்ணாரு, அந்த அந்த திதி அன்னைக்கு அதாவது திருவாய்மொழியை வந்து படிக்க சொல்றாரு. அதாவது ஆழ்வாரோட பெஸ்ட் வந்து என்னதுன்னா எதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல இருந்துச்சோ
அதாவது வந்து 4 வேதங்கள் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் வந்து தமிழ் மொழியில மாத்தி 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லி படிச்சாங்க. அங்க எழுதி இருக்கிற அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து திருப்பி வார்த்தையா திருப்பி எழுதாம எல்லாத்தையும் பாடலா மாத்திட்டாங்க. நீங்க பாடலா படிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதனால 4000 திவ்ய பிரபந்தம், அதுல வந்து 4 திருமுறை, 4 மறை. 4 மறைன்னு என்ன அர்த்தம்னா, மறைனா வந்து என்ன அர்த்தம்னா 4 வேதம் இருக்குல்ல, தேக்கி எஜு சாம் அதெல்லாம் இருக்குல்ல, இந்த 4 வேதங்களும் டைரக்டான விஷயம் சொல்லாது, பகவான் வழிபாடு சொல்லாது. அதனால அந்த 4 விஷயத்தை வந்து பாட்டா பண்ணிப்பாங்க. அது வந்து 4 மறை, அதை வந்து பாடலா பாடி வச்சிட்டாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த திதி அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஓகே, அப்ப அந்த அன்னைக்கு வந்து பகவான் வந்து அடுத்து வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, என்னது அந்த அன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பக்தர்கள் வந்து உங்களை வந்து தரிசிச்சு உங்களை வந்து உங்களுடைய திருவடி பாதத்தை வந்து தரிசிக்கிறதுக்கு அந்த நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் நாளா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப திருமங்கை ஆழ்வாருக்கு பேச்சுக்கு இணங்க அவருக்கு ஒபே பண்ணி ரங்கநாத், இதெல்லாம் வந்து அவங்க ஒரு டீடைல்ஸ் தான், சொந்த டீடைல் இல்லை. அங்க வந்து ஆரையர்கள் சொல்லி ஒரு வம்சாவளி இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பகவானோட பாடல்களை அது தமிழ் மொழியில வந்து பாடுவாங்க. எப்படி பாடுவாங்கன்னா 3 வகையில பாடுவாங்க. இப்ப தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு வந்து என்ன, ஒரு விஷயம் என்னன்னா இயல், இசை, நாடகம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் இயல், இசை, நாடகம். இயல்னா இசைனா வந்து என்னதுன்னா ஒரு விஷயத்தை வந்து பாட்டு மூலியமாக கன்வே பண்றது, அது இயல். அது வந்து இசை. ஒன்னொரு விஷயம் வந்து நாடக தமிழ். நாடகம்னா ஒரு விஷயத்த நாடகமா செஞ்சு அந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறது, நடிச்சு காட்டுது, அது நாடகம். இயல்னா வந்து என்னன்னா ஒரு உண்மையான விஷயத்த வந்து அதை வந்து பேசி அதை வந்து புரிய வைக்கிறது. அதனால இயல் தமிழ், இசை தமிழ், அப்புறம் வந்து நாடகம். இந்த 3 வகையில வந்து அந்த கோயில்ல வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த 3 வகையில அவங்க என்னென்ன சாஸ்திரத்துல எல்லாம் என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இந்த நாடகம், இசை, அப்புறம் வந்து உபன்யாசம், இந்த வரியில வந்து அவங்க வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுவாங்க, மக்களுக்கு போய் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த நாள்ல வந்து நடக்கப்படும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க வைகுண்ட ஏகாதசி வந்து ஒரு நாள் இது கிடையாது, மொத்தம் 20 நாள். பகல் 10, அப்ப இரா 10, 20 நாள். இது 21 நாள் நடக்கும். முதல் 10 வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஏகாதசி அந்த திதிக்கு 10 நாளுக்கு முன்னே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அங்க என்ன நடக்குன்னா 2000 பாடல்கள் வந்து பாடுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல கிடைச்ச 10வது நாள் வருதுல, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நாச்சியார் திருக்கோலம். நாச்சியார் திருக்கோலம்னா வந்து என்னன்னா, நாச்சியார்னா வந்து யாரு? நாச்சியார் யாரு? நாச்சியார் சாட்சாத் பகவானுடைய இவங்க அந்த லட்சுமி தேவி நாச்சியார். அப்ப அந்த பகவானுடைய அந்த பெண் வேஷம், அவங்க வந்து நாச்சியாரோட வேஷத்தை, அந்த பெண் வேஷத்தை பகவான் வந்து அவருக்கு பெண் வேஷத்தை போட்டு எல்லாத்துக்கும் வந்து கருணை கொடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பகவான் கிட்ட வந்து, ஏன்னா இவன் பகவான் பாருங்க இரண்யாட்சியை சாவடிக்கணும், இன்னொரு சைட்ல வந்து பூமியை காப்பாற்றணும். அப்புறம் ஒரு சைட்ல கோபம், ஒரு சைட்ல கருணை இருக்கும். இரண்யகசிபை சாவடிக்கணும், பிரகலாதனை காப்பாற்றணும். ஒரு சைட்ல கோபம் இருக்கும், ஒரு சைட்ல வந்து அன்பு இருக்கும். ஆனா வந்து பகவானுடைய தாயா இருக்கு ருக்மிணி தேவி, லட்சுமி தேவி பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா கருணை தான் இருக்கும், அவங்க கோபம் இருக்காது. அதனால பக்தர்களுக்கு வந்து ஃபுல்லா கருணை கொடுத்துருக்காங்க. பகவான் வந்து பெண் வேடம் என்று நாச்சியார் திருக்கோலம் சொல்லி அந்த உற்சவம் நடக்கும். 10வது நாள் நேற்று நடந்திருக்கும். அப்ப இந்த அன்னைக்கு மறுநாள் இன்னைக்கு 11ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏகாதசி. இந்த அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு கதை மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி அதை நடத்துவாங்க. நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட தூக்கிட்டு போறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு, அது வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஃபுல் எபிசோட். அதாவது என்னன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து என்ன ஆகுதுன்னா, ஆத்மாக்கள், அதாவது ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லாமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவானை போய் எப்படி அடையுது, அந்த ஜீவாத்மா நம்மளை வந்து பிரசன்ட் பண்றது, நம்மளை பிரதிபலிக்கிறது, நம்மளை ரிப்ரஸ் பண்றதா வந்தீங்கன்னா அங்க திருமங்கை ஆழ்வார் இருப்பாரு. ஓகே, ரெண்டாவது வந்து பகவான் என்ன பண்ணுவாரு, அவருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரத்னாங்கி தர்ஷனம். ரத்னாங்கினா ஃபுல்லா வந்து அவர் ஃபுல்லா பயங்கரமான ஒரு தர்ஷனம் கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டு சாத்தி இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, அங்கேருந்து வெளியாவார், அங்கேருந்து உள்ளே இருந்து வெளியாகி காலையிலே வந்து மங்களாரத்தி வெளியேறுவார்.
வெளியாயிட்டு அது நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு நிறைய பேர் ஞாபகம் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். காலையில வெளியாயிட்டு அது வெளியே வரும்போது பகவானோடைய அங்க வந்து அவருடைய காலை கழுவுற மாதிரி ஒரு உற்சவம் நடக்கும். பிறகு அங்கேயே வந்து பிறகு வேதங்கள் வந்து பாடுவாங்க, நிறைய வகையான வேதங்கள்லாம் வந்து பாடலாம் பாடுவாங்க. பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து பகவான் அங்க முடிச்சு நேரம் என்ன பண்ணுவாரு, அந்த வைகுண்ட வாசல் சொல்லக்கூடிய அந்த வாசலுக்குள்ள வந்து நின்று வருவாரு. அங்க வந்து அந்த வைகுண்ட வாசல்கள் வந்து நின்ற பிறகு அங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு குளம் இருக்கும், ஒரு குளம் இருக்கும். அப்ப அந்த குளம் தான் வந்து இங்க என்ன சொல்லப்படுதுன்னா பிரஜா நதி. பாண்டியில ஒரு போது பிரஜா நதி இருக்குல்ல, அதுதான் அந்த குளம். பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த வாசல்ல உள்ள நிக்கிறாரு, அதான் வந்து வைகுண்டம். அப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க திருமங்கை ஆழ்வாரோட விக்கிரகத்தை வச்சிருப்பாங்க. இந்த சைடு இந்த 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 பாண்டுக்கு இந்த குளத்துக்கு இந்த சைடு திருமங்கை ஆழ்வார் கூட்டம், இந்த சைடுல வந்து நிறைய நிற்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த திருமங்கை அந்த வைகுண்டம் திறந்து அந்த இது திறந்த பிறகு பெரிய தரிசனம் நடக்கும். ஓகேவா, அங்க எல்லாரும் கண்கூடா காட்சி எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த தரிசனம் எடுப்பாங்க. பிறகு இங்க திருமங்கை ஆழ்வாரோட விக்கிரகத்தை தூக்கிக்கிட்டு நேரா வந்து அந்த அந்த இடத்தை தாண்டி உள்ளுக்குள்ள அந்த வைகுண்ட வாசலுக்குள்ள கொண்டு போவாங்க. கொண்டு போயிட அங்க பகவான் பக்கத்துல இருக்க நிப்பாட்டுவாங்க. இது எதுக்கு காட்டுறாங்கன்னா, ஜீவாத்மாவை நம்ம எல்லா வகையான கர்ம காண்டங்கள் கர்ம விஷயங்கள்ல எல்லா வகையான பிறப்பு இறப்பு முதுமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ஆன்மீக நதியான இந்த பிரஜா நதியை கடந்து பகவான் வைகுண்ட வாசலுக்குள்ள போய் சேரணும். அந்த விஷயத்தை தான் வந்து அவங்க நாடகமா செய்வாங்க. இது திருமங்கை ஆழ்வார் வந்து ரொம்ப ஸ்பெஷலா கேட்டனால இது நம்மளுக்காக வந்து நம்மளுக்கு அந்த இந்த விஷயம் கிடைச்சது. ஓகேவா, வைகுண்ட விதி. ஓகே, அப்புறம் வந்து பகவான் வந்து அதுக்கப்புறம் அது கொடுத்த பிறகு வெளியில பப்ளிக்கா கூட்டமா நிற்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்கிற பெருமாள் கிட்ட நடக்கும், அங்க நடக்கும். ஆனா உற்சவ மூர்த்தியை கூட்டு வருவாங்க, அவர் தான் நம்ம பெருமாள் தான் வெளியே கூட்டு வருவாங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மணி மண்டபம் சொல்லியிருக்கும், அங்கதான் வந்து பகவான் வந்து அவங்க வைப்பாங்க. எல்லாரும் பப்ளிக் எல்லாரும் வந்து தரிசனம் எடுக்கலாம். ஓகே, அப்ப அதுக்கப்புறம் வந்து அது முடிஞ்ச பிறகு நாளையிலிருந்து ஆரம்பிச்சு 10 இரா அந்த அடுத்த 10 நாளைக்கு ராத்திரில போக நடக்கும். முதல் வந்து 10 நாள் பகல்ல போக நடக்கும். ஏகாதசி முடிஞ்ச பிறகு வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச பிறகு அடுத்த 10 நாள் வந்து ராத்திரில போக நடக்கும், சாயந்தரத்தில் போக நடக்கும். இந்த மாதிரி மொத்தம் 20-21 நாள் போக ஃபுல்லா வந்து நடக்கும். இதுதான் வைகுண்ட ஏகாதசி. அப்ப அந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டு வந்து திருமங்கை ஆழ்வார். ஆனா அந்த வைகுண்ட ஏகாதசியில ஒரு சின்ன குட்டி கதை இருக்காது சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் கிளாஸ். உங்களுடைய டாக்டர் நான் குரூப்ல ஓகே அடைச்ச குட்டி கதை. அதாவது என்னன்னா, பகவான் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா பகவான் நாராயணர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாக்குறாரு, பிரம்மதேவர் வந்து ஆங்காரம் தலைக்கு மேல ஏறி போச்சு. நம்ம ஒரு தலை இருந்தாலே அவ்வளவு ஆங்காரம் வரும், உண்மையா இல்லையா? ஒரு தலை இருந்தாலும் அவ்வளவு ஆங்காரம் வரும். பிரம்மா எத்தனை தலை? 4 தலை. 4 தலை ஆங்காரம் மேகி பேர் கிடைக்குது. அப்போ தன்னோட பக்தரை திருத்த வேண்டியது பகவான் கடமை அல்லவா? அதை என்ன பண்றாரு, தன்னுடைய காதிலிருந்து 2 அசுரர்கள் வெளிவராங்க. அவங்க ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மது, என்னது மது, இன்னொரு பேர் வந்து கைரவா, இன்னொரு பேர் வந்து கைரவா. ஓகேவா, அப்ப அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, நேரா வந்து பிரம்மதேவரை வந்து டார்ச்சர் பண்ணி அடைச்சா பிரம்மதேவர் சாவடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அவங்க பகவான் என்ன பண்றாரு, அவங்கள போய் தடுத்து நிப்பாட்டுறாரு, அந்த அசுரர்களை தடுத்து நிப்பாட்டுறாரு. ஆனா இவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து பகவான் கிட்ட வந்து இவங்களாம் ஒண்ணும் தெரியாது, அதெல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. அப்ப கைரவாவும் அந்த மது என்ன பண்றாங்க, பிரம்மதேவர் வந்து சாவடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. பிரம்மதேவர் என்ன பண்றாரு, பகவானே கட்டும் போது அந்த 2 பேருக்கிட்ட இருந்து பகவான் காப்பாத்துக்கிட்ட வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு அந்த 2 பேர் என்ன சொல்றாங்க, அசுரன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பகவான் ஏற்றிருந்தான், ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பகவான் வந்து நீங்க வந்து இந்த பிரம்மதேவர் காப்பாற்றணும்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணாலும் முடியாது, உங்களுக்கு முடிஞ்சா வேற வரம் என்ன கேட்க நாங்களும் வரம் தரோம்னு இந்த 2 அசுரன் என்ன பண்ணுவாங்க, வாய் விட்டுருவாங்க. பகவான் என்ன பண்ணுவாரு, அந்த 2 பேர்கிட்ட நான் வரம் கேட்கிறேன் எனக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, வரம் கேட்பாரு. என்ன வரம் கேட்பாருன்னா, நீங்க 2 பேரும் என்னோட கையால தான் நீங்க 2 பேரும் இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இது என்ன ரொம்ப போய் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வரத்தை கொடுத்து அவங்களுக்கு வழி இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்பாங்க, எங்களை உடனே சாவடிச்சாதீங்க, நம்மளும் நீங்களும் நம்ம 2 பேருமே 1 மாதம் சண்டை போடுவோம். 1 மாதம் சண்டை போன பிறகு அதுக்கப்புறம் நாங்க வந்து உங்ககிட்ட வந்து நாங்க சரணடைஞ்சிடும், எங்களை வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிக்கலாங்க. அதே போல 2 பேரும் பகவானோட சண்டை போடும்போது அவங்களோட உண்மையான இயல்பு என்னன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. ஓகேவா, ஏன்னா பகவானை பிடிக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, குத்துறாங்களே, அவங்க உண்மையான இயல்பு உணர்ந்துட்டாங்க. பிறகு 1 மாதம் சென்ற பிறகு அவங்க வந்து
பகவானே நாங்க வந்து உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க வந்து நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க. அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு அவங்க ஒண்ணு கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி பகவான் கேட்கறாரு. பகவான் கேட்ட பிறகு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்போதுமே உங்களோட திருவடி பாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த பாக்கியத்தை கொடுங்க, நாங்க வந்து அசுரலாக கொண்டுட்டோன்னு. அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா முதல்ல வந்து அவரோட திருவடி பார்த்தாச்சுன்னா வந்து அந்த மதுவுக்கும் கைரவாவும் கொடுக்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாளை நாங்க எப்ப எதிர்பார்த்தது, எப்ப நாங்க வரலான்னு நீ என்ன பண்ணி ஏகாதசி திதிக்கு வான்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏகாதசி திதிக்கு வந்தோன்னா அங்க வைகுண்ட கதவு அந்த வாசல் திறந்த பிறகு அந்த பகவானோட திருவடி பார்த்து அவங்க ஃபுல் தரிசனம் எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும் ரெண்டு பேருக்கும், பகவானே நாங்க இந்த தரிசனம் எடுத்த பிறகு நாங்க உங்க லோகத்துக்கு வந்துட்டோம், ஆனா இந்த தரிசனம் கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த வைகுண்ட வாசல்ல வந்து உங்க திருவடியை பார்க்கறதுக்கு இது எல்லாருக்கும் இந்த அனுமதி கிடைக்குமா, எங்களுக்காக இதை செய்வீங்களான்னு. அப்ப கண்டிப்பா நான் இதை செய்யறேன் அப்படின்னு பகவான் வாக்குறுதி கொடுத்து அதை வந்து செய்ய வைக்கிறதுக்காக தான் திருமங்கை ஆழ்வாரை ரெடி பண்ணி இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ண வச்சாரு. எல்லாமே அவருடைய நாடகம் தான். அதனாலதான் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட எப்படி போகணும் அப்படி சொல்லிக்கிட்டு தான் வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முழுக்க எல்லாரும் விரதம் இருந்து அன்னைக்கு வந்து முழுக்க கண்ணு முழிச்சு அன்னைக்கு வந்து பகவான் கதைகள் கண்ணு முடிச்சு சினிமா டிவி பார்க்கறது இல்லை. ஏன்னா சில பேர் நடக்கும், கண்ணு முழிக்கிறதுக்கு வேற என்ன பண்றது, கண்ணு முழுக்க ஏதாச்சும் ஒரு சினிமா படத்தை போட்டு விட்டுரு, முத படம் முடிச்சா அது ரெண்டாவது படம் போட்டு விடு, நாளைக்கு கால வரைக்கும் அவன் படம் பார்க்கணும். அப்படி கிடையாது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கண் முடிக்கணும்னா அன்னைக்கு நாம ஜெபம் பண்ணணும், பகவான் கதைகள் பேசணும், நாடகம் நடத்துவாங்க, இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. ஆனா இப்பெல்லாம் அது ரொம்ப கிடையாது. முதல் கண்ணு முடிக்காது. முந்தைய நாங்களாம் கண்ணு முடிச்சிருக்கோம் எஸ்டேட்ல இருக்கும்போது, அங்க தாமால இருக்கும்போதுலாம். ஆனா இப்ப வந்து கண்ணு முடிக்குமா சொல்லி நிறைய பேர் தெரியும். ஆனா இருக்காங்க, இன்னும் சில பேர் இடத்துல செய்யறாங்க. பட் யங் ஜெனரேஷன் அது வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, ஏகாதசி திதி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பக்திக்கு ரொம்ப உகந்தது, பலனை எதிர்பார்க்கறது கிடையாது. அது ரொம்ப ஸ்பெஷலான ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி எதுக்காகனா பகவானோட திருவடி பாத தரிசனம் இருக்குது, பகவான் உகந்த போகுதுக்காக இந்த ஏகாதசி. ஓகேவா? हरे कृष्ण। जय श्री भगवान श्री चंद्र की जय, श्री रेणावली सुभद्रा महारानी की जय, श्री राधा गोपाल जी की जय, श्री रेणावली सुभद्रा महारानी की गौरनिताय की जय, श्री वैकुंठ एकादशी महा उत्सव की एकादशी की गौर प्रेमानंदे। ओके, एनी क्वेश्चन के लिए और अन्य संदेह? Culture with Krishna consciousness, very very important. வெறும் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வித்தவுட் கல்ச்சர் அது வந்து தோல் இல்லாத பழத்துக்கு சமம். வாழைப்பழம் வந்து தோலோடு இருந்தாதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பனானா வந்து நல்லா இருக்கும். தோல் இல்லாத பனானா வந்து காஞ்சி போயிடும். கல்ச்சரை தூக்கி போட்டுட்டு நீங்க வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னா அது ட்ரை, அதாவது கிருஷ்ணா கான்சியஸ் காஞ்சி போயிடும், ட்ரை ஆயிடும். கல்ச்சர் வித் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ணா கல்ச்சர் வித் கல்ச்சர். அதனால ரெண்டு முக்கியம். பொங்கலா கிருஷ்ண உணர்வோட கனெக்ட் பண்ணலாம், தாமோதராவா கிருஷ்ண உணர்வோட கனெக்ட் பண்ணலாம், ஜென்மாஷ்டமியா கிருஷ்ண உணர்வோட கனெக்ட் பண்ணலாம். வேற என்ன இருக்கு, வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வோட, தீபாவளி கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வோட கனெக்ட் பண்ண முடியும். எல்லாமே ஆசை கொடுக்குறாங்க. அதனால பொங்கல் உற்சவம் பகவானுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு உற்சவம். ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சூரிய பகவான், சூரியனுக்கும் அதிபதி யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். எஸ், லார்ட் பட்டாலிஸ். ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்க யூடியூப்ல தட்டி பார்த்தீங்கன்னா சொக்க பானை திறக்கின்றது, அதாவது வந்து சொர்க்க வாசல் திறக்கும் சொல்லுவாங்க. சொர்க்க வாசல் சொல்லுவாங்க. தட் இஸ் a very very wrong statement. அது ரொம்ப தவறு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கும்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு தவறு தவறு. அதை நான் கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். முதல்ல சொல்றது மறந்துட்டேன். நல்லாவே பக்கம் ஞாபகம் இல்லை. ஏன் தவறு? வைகுண்ட சொர்க்கப்படும் பகவான் காத்துக்கா சொர்க்கவாசு சொர்க்கப்படும் சொல்றது மிகப்பெரிய தவறு, அது அபராதம். ஏன் அதை சொல்லக்கூடாது? எஸ், நம்ம லோகம் பூ பூஹ சுஹ, சொர்க்க லோகம் மூணாவது லோகத்தில் இருக்கு. அது பௌதிக லோகம். வைகுண்டம் எங்க இருக்கு? பூ பூஹ சுஹ ஜனஹ மதஹ தபஹ சத்தியம், அதுவும் தாண்டி கைலாஸ் தாண்டி அதுக்கப்புறம் பிரஜா நதி தாண்டி அதுக்கப்புறம் வைகுண்டம் இருக்கு. வைகுண்டத்தை எடுத்து நீங்க சொர்க்கத்தோட கம்பேர் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு. சொர்க்கத்துக்கு போனா கொஞ்ச நாள் தான் இருக்க முடியாது, திருப்பி இங்கே தான் வரும். நம்ம
அதான் சொர்க்கலோகத்துக்கு போகிறேன் அந்த மாதிரி சொல்ல தவறு. அப்படி யாராச்சும் தெரிஞ்சவங்க உங்களுக்கு வீட்டில் உங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? இங்கே நான் உங்களுக்கு வந்து அதட்டி சொல்லலாம், ஏன்னா உங்களுக்கு புரியுதுக்கு. வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து அழகாக சொல்லுவீங்க, ஏன்னா சண்டை வந்துருப்படுதுல. அதனால அதான் சொர்க்கவாசம் சொல்றது தவறு தவறு தவறு. வைகுண்ட ஏகாதசி அது வைகுண்ட கல்வி சொல்லணும், சொர்க்கவாசல் கல்வி சொல்லக்கூடாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா.